السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக பங்கெடுத்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே துவக்கமாக நபிமார்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு முன்னால் நபிமார்களுக்கான இலக்கணங்களை அறிந்துவிட்டு நேற்று முதல் நபிமார்களுடைய வரலாற்றில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்கள் படைக்கப்பட்ட சில முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்தில் அது பற்றி அந்த செய்தியை அறிவிக்கிறான். நான் ஒரு கலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனே வானவர்கள் அதை அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாது. வானவர்கள்ட்ட அவங்க அதை கேட்கிறாங்க, ஒரு விளக்கம் கேட்கிறாங்க. யா அல்லாஹ், நாங்க தான் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இறைவன் ஒரு படைப்பு படைக்கிறான்னு சொன்னா தன்னை புகழ்வதற்கு வணங்குவதற்கு தான் படைக்கிறான் அவங்க நினைத்துக் கொண்டு நாங்க தான் உன்னை எப்ப பார்த்தாலும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், போற்றி கொண்டிருக்கிறோம். அப்ப நீ படைக்க போற படைப்பு ரத்தம் சிந்தக்கூடியவர்களா இருக்கிறாங்க, குழப்பம் விளைவிப்பாங்களே, அது மாதிரி ஒன்றை எதுக்கு படைக்கிற, எங்களை விட கூடுதலாகவும் வழங்க முடியாத அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கேட்டார்கள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா வானவர்கள் அல்லாஹ்ட்ட ஆட்சேபனை செய்ய மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, இன்னி ஆழமும் ஆளாத்த ஆழமும், இந்த இடத்துல நிப்பாட்டு, எனக்கு நீங்கள் அறியாதது எனக்கு தெரியும். நான் எதுக்கு படைக்க போறேன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ரத்தம் சிந்துறது குழப்பம் விளைவிக்கிறது மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியாத வேற விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் பதில் சொல்லிட்டான். சொன்ன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு அவர்களுக்கு அளப்பரிய ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான், அறிவை. எந்த அளவுக்கு அறிவை கொடுக்கிறான்னு கேட்டா, அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா, ஆதமுக்கு அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். என்னென்ன பொருள் இருக்கிறதோ அவ்வளவு பெயர்களும் அவருக்கு அத்துப்படியாகிற அளவுக்கு அதை கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்த பிறகு சும்மா அருளகும் அலல் மலாயிகா, இதெல்லாம் குர்ஆன்ல தொடரா அல்லாஹ் சொல்லக்கூடிய பக்ராவுல 2:30 வசனத்துல இருந்து 2:30 இருந்து 36 வரைக்கும் இந்த செய்தி அல்லாஹ் வரிசையா சொல்றான். சும்மா அருளகும் அலல் மலாயிகா, பின்னர் வானவர்கள் மத்தியில அவர்களை எடுத்துக்காட்டி, இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்காட்டி, அம்பி உனிபி அஸ்மாய் ஹாவுலாய், இவற்றின் பெயர்களை எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் அல்லாஹ் கேட்கிறான் வானவர்கள்ட்ட. அல்லாஹ் இவருக்கு மட்டும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அந்த பொருள்களை எல்லாம் அப்படி அல்லாஹ் காட்டுறான். என்னென்ன பொருள்கள் படைக்கப்பட உள்ளனவோ அவ்வளவு எடுத்துக்காட்டி, இதெல்லாம் என்ன சொல்லுங்க பாப்போம், எத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்க, இதெல்லாம் என்ன சொல்லுங்க பாப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க பதிலு, இறைவா நீ எதை கற்று தந்தாது அதை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது, இதெல்லாம் எங்களுக்கு நீ சொல்லி தரல, எங்களுக்கு தெரியாது. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேட்ட உடனே அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கலாம், இது என்ன, இது இது அது இதுன்னு என்னென்ன இருக்குதோ ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன அல்லாஹ் காட்டினா நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்னன்னா, அல் அஸ்மாஅ குல்லஹா, பொருட்கள் அத்தனை பற்றியும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். அப்ப உலகத்துல தோன்ற உள்ள பொருள்கள் எல்லாம் கூட அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருவான். இது என்ன, அது என்ன, அது என்னன்ற அந்த புரோகிராம் பூரா அங்க அல்லாஹ் பண்ணிவிட்டான். அதைத்தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுனாலதான் புதுசு புதுசா என்ன மூலம் கண்டுபிடிக்கிறோமே, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த மாதிரி இருந்தா தான் அந்த தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்க முடியும். அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டு, மலக்களை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும், அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மரம் தெரியும், செடி தெரியும், சொர்க்கத்தில் உள்ள விஷயங்கள் தெரியும், அதுக்கு வேண்டாம் பேரை சொல்லுவாங்க. அத்தனை பொருள்களுடைய பெயர்களையும் அவர்களால் சொல்ல முடியாது, அது என்னன்றதை உங்களுக்கு விளக்க முடியாது. அப்ப வானவர்கள்ட்ட கேட்டோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, லா இல்ம லனா இல்லாம அல்லம்தனா, அல்லாஹ் நீ சொல்லி தந்ததை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாதுல, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லி தரல அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, ஆதமை கூப்பிட்டு நீ சொல்லு பாப்போம், அம்பி அவருக்கு ஆல்ரெடி அவன் சொல்லி கொடுத்துட்டானே, அம்பிஹும் பி அஸ்மாயிஹிம், அவர்களுடைய பெயர்களை நீ அவர்களுக்கு சொல்லு. அவரை அடிக்க ஆரம்பிச்சுட்டார். வலம்மா அம்பாஹும் பி அஸ்மாயிஹிம்
கால அலம் அக்குள்ளக்கும் இன்னி ஆலம கைப சமாவாத்தி வல்லர் ஆலம மாத்துபுதுன உமா குந்தும் தத்துமூன். அவர் ஒவ்வொரு பொருட்களுடைய பெயர்களையும் அவர்களுக்கு அறிவிக்க ஆரம்பித்த உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லல, உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லல, இந்த அறிவுக்கு தான் அவரை படைச்சிருக்கிறேன். நீங்க வேணா வணங்கலாம், நீங்க வேணா இப்ப பார்த்தாலும் திக்ரு தஸ்பீஹ் துஆவுல ஈடுபட்டிருக்கலாம், இது இது இல்லையில உங்கள்கிட்ட, இதுக்கு தான் படைச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாததெல்லாம் எனக்கு தெரியும் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதில் இருந்து மனிதனை அல்லாஹ் படைச்ச அந்த நோக்கத்தை நம்ம வணங்கிக்கலாம். வெறும் வணங்கி கொண்டு இருப்பதற்கு மட்டும் நம்மளை படைக்கல, வணங்கி கொண்டு இருப்பதற்கு படைச்சா அது மலைக்கு போதும். அவங்க அதான கேட்டாங்க, நாங்க தான் வணங்குறோம்ல, எப்ப பார்த்தாலும் சஜிதாவுலே ஒரு கூட்டம் கிடக்குறோம், ருக்குலே ஒரு கூட்டம் கிடக்குறோம், நின்றுகிட்டே ஒரு கூட்டம் இருக்கிறோம், தஸ்பீஹ் செய்து கொண்டே ஒரு கூட்டம் இருக்கிறோம், உனக்கு அதே வேலை எத்தனை இருக்கிறோம், பிறகு இப்படி படைக்கணும் கேட்டா வணங்குறதுக்கு மட்டும் படைக்கல, நான் எப்படிப்பட்ட சூப்பர் பவர்ங்கிறத நான் காட்டணும்ல. அப்ப இவன் மனுஷனை படைச்சு நான் படைச்ச மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு பாரு அப்படின்னு காட்டினா தான் என்னுடைய ஆற்றல் வெளிப்படும். உங்களை படைச்ச என்ன ஆற்றல் இருக்குது, நீங்க ஏடு நின்று இருப்பீங்க, என்ன இருக்குது, நம்மளை படைச்சதுனால என்னென்னமோ பண்றோம், என்னென்னவோ கண்டுபிடிக்கிறோம், எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அல்லாஹ் நம்மள மனுஷனை படைச்சது தானே. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் அறியாதை நான் அறிவேன் அல்லாஹ் சொன்னது இதுதான். நான் படைக்க நினைச்சது அதனால அறிவு பறிச்சு வைக்கிறான். ரெண்டு பேரையும் வணக்கத்துல போட்டி வைக்கல, ஆளுங்க படைச்சுட்டு நீனும் செய்தாச்சு நீனும் செய்தாச்சு பார்ப்போம், யார் ரொம்ப நேரம் செய்றீங்க பார்ப்போம்னு பறிச்சு வச்சானா, அந்த பரிசை வைக்கல நல்லா ஒத்துக்கிறான். வணக்கத்துல நீங்க தான் கூட நாளுக்கு நல்லா ஒத்துக்கிறான். பரிச்சை எதுல வைக்கிறான், அவங்க சொன்னதுல வைக்காம வேற ஒண்ணுலதான் நல்லா வைக்கிறான், அறிவுலதான் பரிச்சை வைக்கிறான். அப்ப அந்த அறிவுத்திறனை கொடுக்கப்பட ஒரு படைப்பு வரணும் என்றுதான் அல்லாஹ்வுடைய நோக்கம். அந்த அறிவுத்திறன் உள்ள பார்த்தா தான் நமக்கும் அறிவு இருந்தா அவனுக்கு எவ்வளவு இருக்கும். நம்ம அல்லாஹ்வால் படைச்ச இந்த துரும்பா இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு அறிவுன்னா இதை படைச்ச ரப்பல் ஆலமீனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் என்று வெளிப்பட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய எண்ணம் என்பது அல்லாஹ்வுடைய சொல்லிலிருந்து விளங்குது. நம்ம அனுமானிச்சு அல்லாஹ்வுடைய எண்ணத்தை தெரிஞ்சுக்கிற இயலாது. அல்லாஹ்வே சொல்றான்ல, அதான் சொல்லி காட்டுறான், அலம் அக்குள்ளக்கும் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லவில்லையா, இன்னி ஆலம கைப சமாவாத்தி வல்லர் வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியும் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா, ஆலம மாத்துபுதுன உமா குந்தும் தத்துமூன் நீங்கள் வெளிப்படுத்தியதையும் மறைத்ததையும் கூட நான் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா அப்படின்னு அல்லாஹ் ஞாபகப்படுத்துறான். அப்ப இதுல என்ன வழங்குறோம்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னாடி வானவர்கள் அதுல ஒரு விளக்க சந்தேகம் எழுப்பினார்கள். அந்த சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக அல்லாஹ் அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, மனிதனை அறிவுடைய ஒரு படைப்பாக படைக்கணும், அந்த அறிவு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இதை படைத்திருக்கிறான் என்பதை அந்த நோக்கத்தை வழங்கிக் கொள்கிறோம். இப்படி படைச்ச பிறகு அடுத்து என்ன நடக்குது, படைச்சாச்சு, மனிதனை படைக்கிற அப்ஜெக்ஷன் பண்றாங்க, அல்லாஹ் படைச்சு முடிச்சுட்டான். அடுத்து நடக்கிறது என்னன்னு கேட்டா, இவருடைய அறிவு திறமை வெளிப்படுத்தின உடனே வானவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான், சந்தேகம் எழுப்புனே இல்ல, இவருடைய உயரை ஒத்துக்கிட்டீங்களா, இப்ப உங்களுக்கு இல்லாத ஆற்றல் அவருக்கு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்களோட ஜீரோ ஆக்கிட்டார் அவரு, அப்ப என்ன செய்யணும், அவருக்கு நீங்கள் பணிய வேண்டும், உஸ்ஜுது லி ஆதம ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் அதன் தொடர்ச்சியா சொல்றான். மனிதன் படைக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது என்பது குர்ஆன்ல தெளிவா இருக்கு. எங்க யாருடைய கிஸ்ஸாவுக்கு நம்ம போக தேவையில்லை, அல்லாஹ் ரொம்ப தெளிவா கிளியரா சொல்றான். படைத்து முடித்தவுடன் அடுத்து நடக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த படைத்து முடித்தவுடன் இவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டுறான். ஆற்றல் வெளிப்படுத்தி காட்டினவுடன் அடுத்த வேலை என்னன்னு கேட்டா, வானவர்களை அவருடைய உயர்வை ஒத்துக்கொள்ள சொல்றான். உஸ்ஜுது லி ஆதம் ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு வைங்களேன். இந்த ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் உடனே இதை நிறைய பேர் தப்ப வழங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அதை ஒரு விளக்கம் கொடுத்துக்க வேண்டியது. ஆதம்ங்கிற ஒரு மனிதருக்கு ஒரு குருநாதர், அவர் குருநாதர் ஆயிட்டார்ல. இந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, மலக்குகள் மாணவர்கள் ஸ்டேஜ்லயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஆசிரியர் ஸ்டேஜ்ல இருக்கிறார். இவர் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அல்லாஹ் என்ன சொல்றான், அம்பியும் அவர்களுக்கு நீ சொல்லி கொடுன்னு தான் சொல்றான். அவர் சொல்லி கொடுக்கிறாரு. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், குருநாதர்களுக்கு சிஷியர்கள் சஜ்ஜா செய்யலாம், அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். வானவர்கள் ஆதமுக்கு சஜ்தா செய்வதிலிருந்து குருநாதரா இருக்கக்கூடியவர்களுக்கு சிஷியர்களா இருக்கக்கூடியவர்கள் சஜ்தா செய்யலாம் என்று சொல்லி இது மாதிரி வரக்கூடிய வசனங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஏற்குமாறா சில பேர் என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. அதை பத்தி சின்ன ஒரு விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல சஜிதா செய்யுங்கள் வந்திருக்கு பாருங்க. சஜிதாண்ட என்ன, சஜிதாவுக்கு அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, இஸ்லாமிய வழக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அகராதியில் உள்ள அர்த்தம் என்னன்னு கேட்டா, பணியுதல் அர்த்தம். சஜிதான என்ன அர்த்தம், பணியுதல்.
இப்ப இஸ்லாம் வந்த பிறகு ஒரு புதுசா ஒரு வணக்கத்தை உண்டாக்கி அதை சஜிதான் இஸ்லாம் பெயர் சுட்டிக்கிருச்சு. சஜிதாங்கிற சொல்லையே இஸ்லாம் உண்டாக்கல. குரான்ல வந்த பிறகுதான் சஜிதாங்கிற சொல்ல அரபு மொழிக்கு தெரியுமா? இல்ல. குரான் வர்றதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே அந்த மக்கள் சஜிதாங்கிற சொல்ல யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. என்ன அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவாங்கன்னா பணிதல்ங்கிற அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தர் சொல்ல கேட்டு ஒருத்தர் நடக்கிறாருன்னு கேட்டா இவருக்கு அவர் சஜிதா செய்யறாரு பணிகிறாருன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் வந்த பிறகு என்ன செய்யுதுன்னு கேட்டா அந்த சொல்ல இன்னும் குறிப்பிட்ட வணக்கத்துக்கு பேராக்கிருச்சு. நெத்தியை கொண்டு நிலத்துல வச்சு இதுக்கு பேர் சஜிதா. இப்படித்தான் எல்லா சொற்களும் தொழுகைங்கிறோம் சலாத்துங்கிறோம். இந்த சொல்ல நபிகள் நாயகம் கண்டுபிடிச்சாங்க இல்ல. இந்த சொல்ல அந்த மக்கள்கிட்ட ஆல்ரெடி யூஸ்ல இருந்தது, வழக்கத்தில் இருந்தது. அவங்க என்ன பிரார்த்தனைங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்திட்டு வந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு வணக்கத்தை உண்டாக்கி இதுக்கு பேர் தொழுகை அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. சொல்லு அங்கதான் எடுத்துக்கிட்டாங்க. சொல்லு அந்த மொழியில என்ன சொல்லு இருந்ததோ அந்த சொல்ல யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நம்ம தமிழ்ல நோன்புங்கிறோம். நோன்புங்கிற சொல்ல இஸ்லாமா கண்டுபிடிச்சு ஏற்கனவே வேற ஒரு அர்த்தத்துக்கு அந்த மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஒரு சொல்ல. நம்ம அந்த நோம்புங்கிற சொல்ல இதுக்கு பயன்படுத்திட்டோம். நம்முடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு கடமைக்கு நம்ம தமிழ்ல பயன்படுத்திக்கிட்டோம். இந்த சொல்லியை நல்லா கண்டுபிடிச்சோம், முஸ்லிம்களா கண்டுபிடிச்சோம் இல்ல. தொழுகைன்னு சொல்ற ஒரு குறிப்பிட்ட வணக்கத்துக்கு தமிழ்ல இந்த சொல்லு முஸ்லிம் கண்டுபிடிச்சதா? திருவள்ளுவரே சொல்றாரு தொழுகைங்கிற சொல்லத்தானே செய்யறாரு. தெய்வம் தொழால் குருநன் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழைந்து தொழால் என்று சொல்லத்தானே செய்யறாரு அவரு. தொழுகைங்கிற சொல்லு ஏற்கனவே இருக்கு தமிழ் மொழியில. நம்ம அதிலிருந்து எடுத்துக்கொண்டு இந்த குறிப்பிட்ட வணக்கத்தை தொழுகைன்னு ஆக்கிக்கிட்டோம். இந்த மாதிரிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அரபு மொழியில இருந்த சொற்களை எடுத்து குறிப்பிட்ட வணக்கத்துக்கு பெயர் சூட்டினார்கள். அப்ப சஜிதாவுக்கு அகராதி அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பணிதல் அர்த்தம். இஸ்லாம் சொன்ன வந்த பிறகு அதுக்கு காட்டின அர்த்தம் என்னன்னு கேட்டா தீ முட்டுக்காலு கை இதெல்லாம் வச்சு ஒரு குறிப்பிட்ட ஒரு சாஸ்தாங்கம் பண்ற முறைக்கு சஜிதான் பேர் வந்துருச்சு. குர்ஆனை எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு அர்த்தத்திலையும் இந்த சொல்லு பயன்படுத்தப்படுது. சில இடங்களில் நம்ம வணக்க தொழுகையில உள்ள சஜிதா இருக்க அந்த அர்த்தத்திலையும் குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது. சில இடங்களில் பணிதல் என்ற அர்த்தத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி அல்லாஹ் சொல்றான்? அப்ப சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் எனக்கு சஜிதா செய்ய கண்டேன் அப்படின்னு யூசுப் நபி சொன்னதாக திருக்குர்ஆன்ல 12வது அத்தியாயத்தில் யூசுப்ல எடுத்தெடுப்புல இது வர நீங்க பார்க்கலாம். அப்ப சூரியன் எப்படி சஜிதா செய்ய? முட்டுக்கால் இருக்கா? அதுக்கு நெத்தி இருக்குதா? அது மடிச்சு போட்டு இப்படி வச்சு செய்யுமா? அதுக்கு சூரியனுக்கு செய்ய முடியுமா? அப்ப சூரியன் சஜிதா செய்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சந்திரன் சஜிதா செஞ்சதாக குர்ஆன்ல சொல்றான், நட்சத்திரங்கள் சஜிதா செய்ததாக சொல்லி காட்டுறான். அலம் தர அலம் இரவு அன்னல்லாக எஸ்துலகும் அந்தி சமாவாத்தி வானங்களில் உள்ளவர்களும் மண்பில்லர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வதை பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வரிசையா என்ன சொல்றான்னு கேட்டா அவசரம் சூவல் கமரு உன்னுஜுமு சூரியன் சந்திரன் மரங்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்வதை நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்னு கேட்கறான். மரம் எங்க சஜிதா செய்த? அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யலையா? நின்றுகிட்டு போய் பாட்டுக்கு நீங்க என்னைக்காவது மரம் அப்படி குனிஞ்சி முட்டுக்கால வச்சு அப்புறம் நிறுத்தி வச்சு பாத்தீங்களா? நிறுத்தி இருக்க மரத்துக்கு அதெல்லாம் கிடையாது. அங்கெல்லாம் என்ன அர்த்தம் செய்யணும்? மரங்களை அல்லாஹ் என்ன நோக்கத்துக்கு படைச்சிருக்கிறானோ அந்த நோக்கத்துக்கு ஏற்பது நடந்துகிட்டு வளர்ந்தா வளருது, காஞ்சி போனா காஞ்சி போயிடுது, கனி கொடுந்தா கனி கொடுக்குது, உதிர்ந்து போனா உதிர்ந்து போயிடுது. அல்லாஹ் என்ன மாதிரி உத்தரவு போடுகிறானோ அதற்கேற்ப எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. சூரியனை சுத்த சொன்னா சுத்துது, போக சொன்னா போகுது, அதுக்கு வேகத்தை அவன் நிர்ணயிச்ச வேகத்துல போய் கொண்டிருக்கிறது. அதுல எனக்கு டயர்டா இருக்குன்னா சொல்லாது. அல்லாஹ் எதுக்கு படைச்சு வச்சுக்கிறானோ அந்த வேலை வாட்டு நடந்து கொண்டே இருக்கும். இதுதான் அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி ஏராளமான அது மாதிரி சூரத்து நஜ்முல ரஹ்மான்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் சொல்றான் அந்நஜ்மு வஷ்ஷஜரு யஸ்ஜுதான். நஜ்முனா செடி கொடிகளும் மரங்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன. செடி கொடிகளும் சஜிதா செய்யலாம், மரங்களும் சஜிதா செய்கின்றன. மரங்கள் எப்படி சஜிதா செய்யும்? அதுக்கு என்ன அர்த்தம்? மரங்கள் சஜிதா செய்யுதுன்னா இதான் அர்த்தம். மரங்கள் சஜிதா செய்யுதுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு பணிந்து நடக்கிறது. ரெண்டு அர்த்தம் ஆச்சா? அப்ப சில இடங்களில் சஜிதாங்கிற அர்த்தமும் இருக்கு. நம்மளை நோக்கி அல்லாஹ் உத்தரவு போடுறான் சஜிதா செய்யுங்கள், அது சஜிதான் விளங்கிக்கலாம். சில இடங்கள்ல பணியுதல் அர்த்தமும் வச்சுக்கலாம். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்ற பொறுத்தவரைக்கும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லிடுறான். என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்றான்னு கேட்டா லா தஸ்ஜுது லிஷமரி லிஷம்சி வலா லில்கமரி, நீங்கள் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ சஜிதா செய்யாதீர்கள், வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்ன, படைத்த இறைவனுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சஜிதா என்று நீங்கள் செய்வதா இருந்தால் படைச்சவனா இருக்கணுமே தவிர படைக்கப்பட்டவர்களும் சஜிதா செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ஆர்டர் பண்ணியிருக்கும் பொழுது அந்த சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கவே முடியாது. பணியை சொல்லியிருப்பான். அவர் ஒத்துக்கிட்டா? உயர்வை ஒத்துக்கிட்டியா? அப்ஜெக்ஷன் பண்ணீங்கள, அவர் வசந்த வந்து காட்டிட்டானா அதை ஒத்துக்க. அதை ஒத்துக்கிட்ட ஒரு உயர்ந்தவர் நீங்க மற்றொன்று ஒத்துக்க, அதான் சஜிதாவுக்கு அர்த்தம். உயர்வை ஒத்துக்கொள்ளுங்கள், அவருக்கு பணியுங்கள் என்பதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர அவங்க போய் நெத்தியை கொண்டு நிலத்தில் வச்சு செஞ்சாங்க என்று என்ன செய்ய முடியாது, அர்த்தம் கொள்ள முடியாது. அப்படியே கொண்டாலும் கூட
நமக்கு இடப்பட்ட கட்டளைக்கு பிறகு செஞ்சாங்க. நமக்கு அல்லாஹ் கட்டளைனா இல்ல, வானவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்ட ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். அந்த சஜிதாண்ட வச்சு கொண்டாலும் கூட அல்லாஹ் ஆர்டர் பண்ண செஞ்சாங்க. உனக்கு ஆர்டர் என்ன பண்ணிருக்கான், செய்யக்கூடாது. நமக்கு விட்ட ஆர்டர் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் யாருக்கெல்லாம் மன்னர்களுக்கு சஜிதா செய்யற காட்சியை நாங்க பாக்குறோம், உங்களுக்கு நீங்க எவ்வளவு தகுதியான ஆளு, உங்களுக்கு நாங்க அந்த சஜிதாவை செய்யறோமே கேட்கும் பொழுது கூடாது, எந்த ஒரு மனிதனும் எந்த மனிதனுக்கும் சாஸ்தாங்கம் பண்ண அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சேபனை பண்ணின பிறகு நம்ம செய்ய முடியாது. மலக்க செஞ்சு இருந்தாலும் சரி, அவருக்கு கட்டளையிட்டனால செஞ்சார். உனக்கு என்ன கட்டளை? செய்யக்கூடாது. நமக்கு இடப்பட்ட கட்டளை என்ன? செய்யக்கூடாது, முடிஞ்சு வச்சுக்கல. அப்படி எடுத்துக்கொண்டோமே ஆனால் இதை வச்சு வழிகெடுப்பதற்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை. நம்ம வந்து விளங்கிக் கொள்ளணும். சரி, வருவோம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜிதா செய்யுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டான்ல, இதுக்கு கதை. சஜிதா செய்யுமாறு கட்டளையிட்ட உடனே சஜிதாவில் விழுந்தாங்களே, 500 வருஷம் சஜிதாவில் இருந்தாங்களாம். இந்த கிசாவில் கசசுல் அம்பியா மாதிரி கிசாவுல இந்த மாதிரி நபிமார்கள் வரலாறு இந்த மாதிரி குப்பைகளை என்ன இருக்காங்க, இப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. சஜிதாவில் விழுந்தவன நெச சஜிதான்னு இவங்க எடுத்துக்கொண்டு 500 வருஷம் சஜிதாவில் இப்படி கிடந்தார்கள். 500 வருஷம் அவர் நிற்கிறார் போல இருக்குது. இவங்க சஜிதாவில் கிடக்கிறாங்களாம். அதுக்கப்புறம் 500 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாஹ் எழுப்பி விட்டு போதும்னு சொன்ன பிறகு எந்திரிச்சாங்கன்னு சொல்லி நான் கிஸ்ஸா எழுதி வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. பணியை சொன்னா அல்லாஹ் பணியை ஏத்துக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தன் மறுத்தான். மாணவர்கள் சஜிதா செய்தார்கள், இப்லீஸை தவிர வருது. இந்த இடத்துல இந்த இப்லீஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறோட அவன் பின்னி பிணைஞ்சிருக்கிறான், நம்மளோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கான். அதனால என்ன செய்யணும், அவரோட மட்டும் பின்னி பிணையல, அப்ப நம்மளோடையும் பின்னி பிணைஞ்சிருக்கிறதுனால இப்லீஸை பத்தி ஒரு என்ன தெரியணும்னு கேட்டா, இப்ப இப்லீஸ் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல இருந்து கானமினல் ஜின்னின்னு அல்லாஹ் சொல்றான். இப்லீஸை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அவன் ஜின் என்ற இனத்தை சேர்ந்தவனாக இருந்தான், அவன் மலக்கு இல்லை. இப்லீஸை பத்தி அல்லாஹ் சொல்றான் என்னன்னு கேட்டா, அவன் ஜின் இனத்தை சேர்ந்தவன் ஒன்னு சொல்றான். ரெண்டாவது என்ன சொல்றான்னு கேட்டா, அவனுக்கு புள்ள குட்டி எல்லாம் இருக்குன்னு வேற சொல்றான். அப்ப தத்தகீது உணவு துர்ரியத்தஹு அவுலியா மின் தூனி, அவனையும் அவனுடைய புள்ள குட்டிகளையும் நீங்கள் உங்களுடைய உற்ற தோழர்களாக ஆக்கிக் கொள்ள பார்க்கிறீர்களா அப்படின்னு சூரத்துல் கஹ்ஃப் நினைக்கிறேன், அதுல கேட்கிறான் அல்லாஹ். அப்ப அந்த இப்லீஸுக்கு வந்து புள்ள குட்டி இருக்குன்னு வருது. மாணவர்களுக்கு அதெல்லாம் கிடையாது. மாணவர்கள் ஆண்பால் பெண்பால் எல்லாம் கிடையாது, அவங்களுக்கு புள்ள குட்டிலாம் இருக்க முடியாது. அப்ப இவன் ஜின் என்ற இனத்தை சேர்ந்தவன் என்று குர்ஆன் தெளிவா சொல்லுகிறது. அவனுக்கு புள்ள குட்டி இருப்பதாகவும் சொல்லுகிறது ஒண்ணு. அதே நேரத்தில் வந்து வானவர்களை சஜிதா செய்யும் போது அங்க அவன் இருந்திருக்கிறான். சஜிதா செய்ய சொன்னது வானவர்களுக்கு. வானவர்கள் இருக்கிற சபையில் இவனுக்கு என்ன வேலை? இவன் ஜின்னுங்கிறது ஒரு தனி இனம், அவன் மெட்டீரியலே வேற. ஜின்னு வந்து படைக்கப்பட்டது வந்து நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வானவர்கள் படைக்கப்பட்டது ஒளியில் இருந்து படைக்கப்பட்டதாக நமக்கு ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, அவன் வந்து நெருப்புல படைக்கப்பட்டவன் ஜின்னு. அவனே அப்படித்தான் சொன்னான். சஜிதா செய்ய சொல்லும் பொழுது நான் எப்படி செய்வேன், கலக்தனி மின்னாரின் கலக்தஹு மின் தீன், என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை மண்ணால் படைத்தாய். நெருப்பை விட மண்ணை விட நெருப்பு வசதி இல்லையா? நெருப்பு வந்து மேல நிற்கிறது, இப்படி நெருப்பு மேலே இருக்கு, மண்ணை விட கீழே விடுவோம், நெருப்பு கொடுத்த மேலையில போவோம் அப்படி சொல்றாங்க. நெருப்பு வந்து மண்ணை விட வசதி இல்லையா, நான் எப்படி அவருக்கு பணிவேன் அப்படின்லாம் சொன்னான. அதுல இருந்து என்ன விளங்குது, அவனுடைய மூலப்பொருள் வந்து நெருப்புன்னு விளங்குது. அப்ப நெருப்பால் படைக்கப்பட்ட ஒருத்தன், ஜின் இனத்தை சேர்ந்த ஒருத்தன் வானவர்கள்ட்ட இருக்கிறது எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். இந்த சந்தேகத்திற்கு வந்து குர்ஆன்ல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா வானவர்களோட இருந்தான்ங்கிறது மட்டும்தான் இருக்குது. அந்த சபையில் அவன் இருந்திருக்கிறான், அது மட்டும் விளங்குறது. எப்படி அங்க வந்து சேர்ந்தான், இவன் வேற இனத்துல உள்ளவனா இருக்கும் பொழுது மலக்கு சபைக்கு எப்படி வந்தான்னு சொல்லி குர்ஆன்ல சொல்லப்படல, இன்னும் மட்டும் சொல்லப்படுகிறது. ஹதீஸ்களை தேடி பார்த்தா இவன் சின்ன இப்லீஸ் வந்து இங்க இருந்தான், அவனை கொண்டு மலக்கு பாடம் சொல்லி கொடுத்து எல்லாம் கூட்டிட்டு போனா, இந்த மாதிரி ஏதாவது ஹதீஸ்ல இருக்கான? ஹதீஸ்ல இல்ல. ஹதீஸ்ல நீங்க தேடி பார்த்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவிப்புகளை தேடி பார்த்தாலும், இவன் இப்லீஸ் ஜின் இனத்தை சேர்ந்த ஒருத்தன் எப்படி வானவர் சபைக்கு போனான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் வழக்கம் சொல்லல, அல்லாஹ்வும் சொல்லல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு ஒரு கதை சொல்லி ஆகணுமே, அதுக்கு எல்லாமே கதை. இந்த இப்லீஸ் எப்படி அங்க போனாங்கிறதுக்கு யார் என்ன சொன்னாலும் சரி அவனும் கதைன்னு விளங்கிருங்க. அவன் இங்க சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான், அவனை சிறை பிடிச்சிட்டு போனாங்க, அறிவுலாம் இருந்ததுனால அவனுக்கு மலக்குகளுக்கு பாடம் சொல்லி கொடுனால நியமிச்சு வச்சான், அப்படி நெருங்கி வந்தான், அவன் வந்து பெரிய மலக்குகளுக்கு எல்லாம் தலைவரானே. இதெல்லாம் கிஸ்ஸா, இதெல்லாம் அல்லாஹ் சொல்லல, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக ஒரு ஹதீஸும் கிடையாது. என்ன இருக்குது, அவன் ஜின்னை சேர்ந்தவன் மலக்கூட இருந்தான், அது என்னத்தினால அல்லாஹ் கொண்டு வச்சான்னு நமக்கு தெரியாது. தெரியாத விஷயம் தெரியாண்டு போயிடணும்.
அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல போயிட்டு நம்ம கருத்து சொல்லி அல்லாஹ்வின் பேர்ல இட்டு கட்டின பாவத்தை செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வின் பேர்ல இட்டு கட்டுறது பயங்கரமான பொமன் அவரும் மின்னனிப்தர அலல்லாஹில் கரிப, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இது அல்லாஹ்வோட தொடர்புபடுத்தின விஷயத்துல நம்ம கதை சொல்ல முடியுமா? இதைத்தான் நீங்க சொல்லணும். அதாவது அவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான், ஜிப்ரீல் அல்லாஹ் அனுப்பி பிடிச்சிட்டு சொன்னா பிடிச்சிட்டு போனாரு, இப்படி எல்லாம் பல கதை நூற்றுக்கணக்கான கிஸ்ஸா இருக்குதுல. இந்த இப்லீஸ் எப்படி அங்க போனான் என்ப அவனுக்கு இயற்பெயர் வேற. இப்லீஸ் நல்லா சொல்லிவிட்டான். அசாசில் அவனுக்கு பழைய பேர் அசாசிலா இருந்துச்சு, அவனை தூக்கிட்டு போய் இப்லீஸ்னு பேரை மாத்தினாங்க. என்னமோ உட்கார்ந்து பேர் வச்ச மாதிரி இதெல்லாம் அப்படி எப்படி இந்த மாதிரி பேர்லாம் கற்பனை பண்ணாங்கன்னு தெரியல. இந்த எல்லாரும் ஈழு வருதா அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபீல் வந்தவனே அப்ப இவனுக்கு ஒரு ஈழு தானே இருக்கணும் அப்படின்னு அசாசில் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அது இப்லீஸ்னு பின்னாடி மாத்தப்பட்டுச்சு. இப்லீஸ்னு அல்லாஹ் சொன்னா இப்லீஸ்னு சொல்லிட்டு போக முடியாதுங்க. இப்லீஸ்னு அவனுக்கு பேர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, அது இல்ல பேர் வேற பேர்னு தனி பேரை சூட்டிக்கிட்டு இது எல்லாமே கிஸ்ஸா. என்ன நினைக்கிறேன்னு எப்படி எல்லாம் நமக்கு தெரியாதுங்க. தெரியாத விஷயத்தை உங்களுக்கு சொல்லணுங்கிறதா நான் கட்டி இட்டுக்கெல்லாம் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. எது இப்லீஸ்ங்கிறவன் ஜின்னி இனத்தை சேர்ந்தவன் தான், அவன் மலக்கு சபையில் இருந்தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அல்லாஹ் எப்படியோ கொண்டு போயிருக்கிறான், ஏதோ ஒரு நோக்கத்துக்கு என்னமோ ஒரு விஷயத்துக்காக வேண்டி அது அவனுக்கு தான் தெரியும். இப்லீஸையும் கொண்டே மலக்குகளை வைத்திருந்தான், அது மட்டும் ஒத்துக்கணுமே தவிர அவன் மலக்கு இல்லைன்னு ஒத்துக்கணும், அவன் ஜின்னு ஒத்துக்கணும், மலக்குகளோட சேர்த்து வைக்கப்பட்டிருந்தான் என்பதை ஒத்துக்கணும். இந்த மூணு விஷயங்களும் குர்ஆன்ல இருந்து தெரிகிறது, ஹதீஸ்ல இருந்து தெரிகிறது. இவன் எப்படி அங்க போனான் என்பது யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் இட்டு கட்டி தான் சொல்ல முடியும். இதை வணங்கி சொல்லணும். அப்ப இப்லீஸ் அங்க இருக்கிறான், இவ்வளவுதான் நமக்கு சொல்ல உரிமை இருக்கிறது. இதுக்கு மேல நம்ம சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்ப இப்லீஸ்ங்கிறவனும் அந்த சபையில் இருக்கிறான். சஜிதா செய்யுங்கள் சொன்ன உடனே வானவர்கள் இயல்பாகவே சஜிதா செஞ்சிருவாங்க. அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை மீற மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டு இவருக்கு எப்படி நம்ம செய்யறது, நம்ம மெட்டீரியல் 100 ஒளி, இவருக்கு மெட்டீரியல் மண்ணு, அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அவங்க செய்ய செய்வாங்க, குயிலா போடுவாங்க, நிமிடம் நூறுவாங்க. ஏன் இதுக்குன்னு சுயமாக ஆய்வு பண்ணிக்கிட்டு முடிவெடுக்கிற தன்மை அவர்களுக்கு கிடையாது. அப்படி அல்லாஹ் அவர்களை பற்றி புகழ்ந்து பல இடங்கள்ல சொல்றான். அல்லாஹ் யா சொன்னல்லாஹ அமரகும், அவர்களுக்கு இடப்பட்ட கட்டளையை மீற மாட்டார்கள் அப்படிங்கிறான். ஒகும்பி அம்ரிஹி யாமலும், அவனுடைய உத்தரவுப்படிய காரியமாற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சில வானவர்கள் வந்துங்க படைக்கப்பட்டு இன்னும் ஒரு வேலை கூட இல்லை அவருக்கு. அப்படிதான் சில வானவர்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் படைச்சாங்க அல்லாஹ், அவருக்கு வந்து சூற வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இன்னும் வேலை வரல, லட்சம் வருஷம் ஆச்சு. எப்போ ஊதும் கூட ஊதிடுவார். ஊதுறதுக்கு ஒரு ஆளை படைச்சவருக்கு இன்னும் வேலையை கொடுக்கல. அத்தனை வருஷத்துக்கு ஒரு இருக்காரு. அப்படியே கமாண்ட் வந்தோட ரெடியா காத்துட்டு இருக்கிறார். ஊதுன்னு ஊதிடுவார். உலகம் அழிகிறதுக்கு சூறு ஊதுற ஆள் இருக்காருங்கிற அவருக்கு என்ன வேலை, ஒரு வேலையும் இல்லை அவருக்கு. அப்படி இருப்பாங்க. அவங்க சொன்ன வேலையை செஞ்சுட்டு நின்று இருப்பாங்க. ஊதுன ஊதுவாங்க. அவ்வளவு எந்திர மாதிரி ஏறக்கூடிய ஒரு வகையில பாத்தீங்கன்னா, ஒரு வகையில எந்திரத்துக்கு ஒண்ணு புரியாது, விளங்காது. இவங்களுக்கு விளங்கு. இந்த ஒரு வகையில ஆர்டர் கட்டுப்படுற ஒரு வகையில எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏறக்கூடிய மிஷின் மாதிரி தட்டி விட்டா ப்ரோக்ராம் செய்யற மாதிரி என்ன செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் போட்டு விட்டுருமில்லங்க, ஆட்டோமேட்டிக் தண்ணி போட்டா குறைஞ்ச தன்னால ஆன வைக்கிறதுல அது மாதிரி தான். அது மாதிரி பண்ணி வச்சுட்டு அப்படி நிற்கும். எப்ப கமாண்ட் வருதோ செய்வாங்க. அப்படி படைக்கப்பட்டதுனால சஜிதா செய்தார்கள். சஜிதா செய்யுங்கள் சஜிதா செய்தார்கள். இவன் எந்த மாதிரி சுபாவத்தில் உள்ளவன், பகுத்தறிவு கொடுக்கப்பட்டவன். இப்லீஸ் வந்து ஜின்னு இனத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனால இப்ப அல்லாஹ் வந்து நம்மள எல்லாம் சஜிதா செய்ய சொல்றான், நம்மளை தொழுவ சொல்றான். எல்லாருமே தொழுகிறோம், எல்லாருமே நோன்பு வைக்கிறோம், எல்லாருமே வரதட்சணை வாங்க வேணாம் அல்லாஹ் சொல்றான். எல்லாருமே வாங்காம இருக்கிறோம். நம்ம வந்து சில பேர் வாங்குறோம், சில பேர் வாங்காம இருக்கிறோம். ஏன் வாங்கினா என்னன்னு நியாயம் கற்பிக்கிறோம். இந்த மாதிரியான கேரக்டர் உள்ள அவன். அதனால அவன் என்ன பண்ணிட்டான், முடியாது உனக்கு வணங்குற அவனுக்கு இவருக்கு நான் வணங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், அந்த பணியை சொன்ன உடனே மறுத்து விட்டான் என்று இருக்கிறது குர்ஆன்ல. இவங்களோடு நிறுத்திக்கணும். அப்ப மாணவர்கள்ட்ட அந்த பணியினார் எல்லாம் கட்டளையிட்ட உடனே எல்லாரும் பணிந்தார்கள். சஜதல் மலா இருக்குள்னால் இல்மலாய்க்கு சுஜுது ஆதம, ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் சொன்ன பொழுது சஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸ் என்பவனை தவிர அனைவரும் பணிந்தார்கள். அதா அவன் நிராகரித்து ஒஸ்தக்பர பெருமை கொண்டான். கான மினல் காஃபிரீன், நிராகரிப்பவர்கள் ஒருவனாக அவன் ஆகிவிட்டான் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுனா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் கொஞ்சம் ஒழுங்கா இருந்திருக்கான்னு வழங்குது. அவன் கொஞ்சம் ஒழுங்கா தான் இருந்திருக்கான். நம்ம மலக்கூடோடு சேர்த்து நல்லவன் அல்லாஹ் வச்சிருந்திருக்கான். இந்த ஒரு விஷயத்தில் அல்லாஹ் வந்து மறுத்து விட்டான். இது வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சது, படைக்கும் போது நடந்த ஆட்சேபனை, அதுக்கு பிறகு அவருக்கு கொடுத்த உயர்வு, அந்த உயர்வுக்கு பிறகு வானவர்கள் பணிந்தது, உயர்வை ஏற்றுக்கொண்டது, இப்லீஸ் ஏற்க மறுத்தது. இவ்வளவு விஷயத்தையும் 2 வரியில அல்லாஹ் நினைஞ்சா சாட்டா சொல்லிவிடுறான். இதுக்கு பிறகு என்ன நடக்குது, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச பிறகு அவருக்கு இந்த உயர்வையும் காட்டின பிறகு அவரை கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டா தங்க வைக்கிறான். எங்க தங்க வைக்கிறான், சொர்க்கத்துல குடியமர்த்துறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்துல குடியமர்த்துறான்.
இதுக்கிடையில இன்னொரு கிஸ்ஸாவை சொல்ல வேண்டி இருக்கிறது. இடையில ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சவன என்ன செஞ்சாங்களா, இப்படி பார்த்தாங்களாம். முதல்ல படைச்சவன கண்ணுக்கு தெரிஞ்ச என்னன்னு கேட்டா, அந்த அரசுடைய அந்த நெத்தியில எழுதி இருக்கலாம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதி இருந்துச்சான். இப்படி பார்த்தாங்களாம். யாரு என்ன இது முஹம்மது ரசூலுல்லாஹ் யாரு, யாரா? அவர்தான், அவரை கொண்டுதான் உன்னையே படைத்திருக்கிறேன், அவரை வெளிப்படுத்துறதுக்கு தான் உன்னை நான் உருவாக்கி இருக்கிறேன். அவர் இல்லை என்றால் லவ்லாக்க லவ்லாக்க லமா கலத்துல் அஃப்லாக், அவர் இல்லை என்றால் இந்த அண்ட சராசரங்களை நான் படைத்திருக்க மாட்டேன், அவருக்காகத்தான் நான் உன்னையே படைச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. அப்ப இது ஒரு கிஸ்ஸா. இதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, நம்ம ஆதம படைச்சவன மலக்குகள் எல்லாம் சுத்தி சுத்தி வர்றாங்களாம், அவரை இப்படி வந்து இப்படி பாக்குறாங்களாம். மலக்குகள் எல்லாம் இப்படி பாக்குறாங்களா, பின்னாடி போய் பாக்குறாங்களா, முன்னாடி போய், என்ன அல்லாஹ் என்ன இப்படி இப்படி பாக்குறாங்களே, அதுவா உன்னிடத்துல நூரே முகமதுன்னு ஒரு ஒளி பிரகாசிக்கிறது, அந்த ஒளி வீசுறது உனக்கு தெரியவில்லை, அதைத்தான் பாக்குறாங்க அல்லாஹ் சொன்னானா. மலக்குகள் எதை ஆச்சரியமா பாக்குறாங்களா, அந்த ஒளியைத்தான் பார்க்கிறார்கள். அப்ப அந்த ஒளியை எனக்கு காட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா. உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா, அந்த ஒளியை நீ பார்க்கணுமா, உன்னுடைய அந்த கலிமாவர்களை நீட்டுனானா. நீட்டினோட அப்பவே நகம் வருதான். இதான் அந்த ஒளியாம். அது வந்து சதையாத்தான் இருந்துச்சா, அதுக்கு முன்ன இருந்துச்சு விரலுக்கு சதைதான் இருந்துச்சா, என்ன இருந்துச்சா, அல்லாஹ் அந்த ஒளிச்சத்தை காட்டினவன முகமது நூரே முகமது தானா, அந்த வெளிச்சத்தை காட்டிதானா. அப்ப அல்லாட்ட கேட்டாங்களா, அல்லாவே இது என்ன ஒளிக்கு பக்கத்துல என்னமோ தெரியுது, அது 4 கலிபாக்கள் அப்படின்றானா அல்லாஹ். உடனே அதை வந்து 4 விரல்ல வச்சானா, 4 கலிபாக்களை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அபூபக்கரை விட ஆதம் வந்து மட்டமா, உமர் ரலியல்லாஹு விட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டமா, இவங்களுடைய ஒளியெல்லாம் ஒண்ணு அங்க வைக்கிறான் அல்லாஹ். அந்த அளவுக்கு என்ன கிஸ்ஸா அம்பட்டுமே, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், நபிமார்களுக்கு மத்தியில் இந்த பாரபட்சம் காட்டக்கூடாது. அல்லாஹ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உலகத்தை படைக்கவனா இல்ல, உலகத்தை அவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காகத்தான் படைத்திருக்கிறானே தவிர எல்லா மனிதர்களை தூதர்களை அனுப்பின மாதிரி அவங்களும் அனுப்பினான். இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்படி சில கிஸ்ஸாக்கள் என்ன பண்ணிருக்காங்க, சில ஹதீஸ் நூல்ல பதிவு பண்ணிருக்காங்க. ஹாக்கிம்ங்கிற நூல்ல, பைஹக்கிங்கிற நூல்கள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட உடனே அந்த அரசுல பார்த்தது அதோட நிறுத்திக்கல, அரசுல பார்த்துட்டாங்களா, அப்புறமேல வந்து பாவம் எல்லாம் செஞ்சிடறாங்க, தூக்கி எறியப்பட்டுறாங்களா, அழுதலுக்கு மன்னிப்புலாம் கேட்டு பார்த்தாங்களா, அல்லாஹ் மன்னிக்கிற மாதிரி தெரியலையா. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, அந்த அரிசில ஒரு பேர் அல்லாஹ் எழுதியிருந்தானே, அந்த பேர் சொல்லி கேட்டு பார்க்குவோமே அப்படின்னு யோசனை வந்து, யா அல்லாஹ் நீ உன்னுடைய பேரோடு ஒரு பேரை சேர்த்திருந்தாயே, கரந்த இஸ்முஹு இஸ்மிக்க, யார் பேரோடு உன் பேரை சேர்த்திருந்தாயோ அவர் பொருட்டால கேட்கிறேன் மன்னிச்சிருந்தோம், அல்லாஹ் உடனே நினைச்சிட்டான், மன்னித்து விட்டான். இப்படி ஒரு பெரிய கிஸ்ஸாவை நபிகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து கிஸ்ஸா வரலாறு சொல்லுவோம், அது சொல்ல வேண்டியதானே. அதுக்கெல்லாம் இவங்க நபிகள் நாயகம் தான் முன்னோடி. புகழ்றாங்களா நபிகள் நாயகம், புகழ்றதுக்கு எத்தனையோ அற்புதமான வரலாறு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்றது தானா, அவங்களுடைய வீரம் தியாகம், அவங்களுடைய அப்பழுக்கட்ட பரிசுத்தமான வாழ்க்கை, அவங்களுடைய உறுதி எவ்வளவோ பாராட்டுறதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயங்கள் இருக்கிறது. இவங்களுக்கு விஷயம் கிடைக்காம என்ன பண்றாங்கன்னா இப்படி இதெல்லாம் பாராட்டு நினைச்சுக்கிறாங்க. அப்ப இது என்ன விஷயம் கேட்டா, இந்த சம்பவத்தை எடுத்து பார்த்தோம்னா இது அறிவிக்கிற ஒரு ஆள் வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் ஒருத்தர். இந்த செய்தி ஹாக்கிம்ல வந்தாலும் சரி அவர் தான் அறிவிப்பாரு, பைஹக்கில வந்தாலும் சரி அப்துர் ரஹ்மான் பின் ஸைத் இப்னு அஸ்லம் என்பவருடைய பேரனும் ஸைத் என்பவருடைய மகனுமாகிய அப்துர் ரஹ்மான் என்பவர் இதை அறிவிக்கிறார். இந்த அப்துர் ரஹ்மான்ங்கிறவர் யாருன்னு கேட்டா, நல்ல ஆளுக்கு பேரையெல்லாம் பயன்படுத்தி பொய் சொல்றது அவருக்கு வேலை. இவரை பத்தி அன்னைக்கு அனலைஸ் பண்ணி இவர் இட்டு கட்டுற ஒரு ஆளு, யார் பேர்ல இட்டு கட்டுவாரு, நல்ல நம்பிக்கையான ஆளுக்கு பேரை யூஸ் பண்ணுவாரு. யார் பேரை சொன்னா அவங்க சொன்னாங்கன்றாரு, இவர் இட்டு கட்டிக்கிட்டு என்ன செய்வாருன்னு கேட்டா, நம்பிக்கையான ஆளுக்கு பேரை யூஸ் பண்ணி இப்படி சொல்ற அவருடைய வழக்கம். இந்த மாதிரி ஒரு ஆள்னு சொல்லி எல்லா ஹதீஸ்களை வல்லுநர்களும் இவரை பற்றி சொல்றாங்க. எந்த விஷயத்துக்கு பத்தி, சொர்க்கத்தில் எழுதுனது, அரசுல எழுதுனது, அவருடைய பொருட்டால் மன்னிப்பு கேட்டது, இது எல்லாமே ஒரு தவறான ஒரு அறிவிப்பாளரை கொண்டு வருகிறது என்பதை நம்ம வழங்கிக் கொள்ளணும். இதனால இந்த கதையை நம்ம நம்பக்கூடாது. இதெல்லாம் வந்து இதை ஒட்டுன கதைகள். அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னும் கேளுங்க, இந்த நகத்துல வெளிச்சம் வந்தவன என்ன பண்ணாரா, அது இன்னும் நம்ம மக்கள்கிட்ட கூட இருக்குது. அந்த வெளிச்சத்துல அப்படி சந்தோஷப்பட்டு போய் தட்டவை நெத்திரி கடைவிக்கிட்டாராம். அதுக்கு தான் இந்த கண்ணை வாருங்களா கண்ணில் விளைவாங்க பாம்பு சொல்லும் போது அஸ்ஸலாத்து அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்தவன பூண்டு ஊதி தடவுவாங்க, நூறு முகமதா இது முகமதுடைய ஒளிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தடவிக்கிற காட்சியும் பார்க்கிறோம். இது வந்து ஏன்னு கேட்ட நான் ரெண்டு கூட பாட்டு படிப்பாரு, கை நகம் கண் தொட்டு கணுகின்ற செலவாத்தின் கஸ்தூரி மனங்கமலும் எம்மாண்டு படிப்பாரு.
தென்றல் காற்றுன்னு ஒரு பாட்டு என்ன செய்வார்னு கேட்டா, கை நகம் கண் தொட்டு கணிகின்ற சலவாத்தின் கஸ்தூரி மணங்கமலும் எம்மான் தென்றல் காற்று நில்லும்பார். அப்ப கை நகம் கண் தொட்டு கணிகின்ற சலவாத்தான். இதெல்லாம் வந்து எங்க இருந்து வந்தது? இந்த கிறிஸ்தன் ஆரம்பிக்குது. அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நகத்துல இந்த ஒளி வந்துச்சா, அதுக்கு தான் நகத்தை தடவுறது. நகத்தை கொண்டு கண்ணில் தடவுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த நகம் தான் நூறு முகமது. இது வந்து வேஸ்ட வெளியேற்றிருக்கு அல்லாஹ் படைச்சிருக்கான். முடி எப்படி கழிவுகளை வெளியேற்றிருக்கா வேண்டிய அல்லாஹ் மனிதர்களுக்கு முடிய வச்சிருக்கான். அலங்காரத்துக்கு அலங்காரமா போச்சு, வேஸ்ட்டுக்கு வேஸ்ட் கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா கழிவுகள்லாம் உள்ள நாசமா போயிருவோம். அது மாதிரி கழிவு உள்ள கழிவுகள்லாம் வெளியேறணும். அந்த கழிவு வெளியேறும் போது கூட அது ஒரு அழகு இருக்கணும். அதுக்கு தான் நகம் வந்து கழிவுலான வருது. மனிதனுடைய கழிவு பொருள்கள் தான் நகங்களாகவும் முடிகளாகவும் செய்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா, இவன் கழிவையே ஒளிங்கலாம். அதான் நூற முகமதுங்கிறான். அந்த அளவுக்கு அதை பற்றி இது பொய். இதுக்கு என்னாச்சு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து சொர்க்கத்துல குடியமர்த்துறான். சொர்க்கத்துல குடியமர்த்தி அந்த வசனம் அப்படி இருக்கு பாருங்களேன். யா ஆதம் முஸ்குன், ஆதமே நீ குடியேறு, அந்த சௌஜுக்கல் ஜன்னா, நீயும் உன்னுடைய துணைவியும் சேர்ந்து சொர்க்கத்தில் குடியேறு. அப்ப சொர்க்கத்துக்கு போக முந்தியே அல்லாஹ் வந்து ரெண்டு பேரும் படைச்சிட்டான்ல, ரெண்டு பேரும் படைச்சிட்டான். நீனும் முன்னாடியும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போன வசனம் குர்ஆன்ல இருக்கு. அதுக்கு கிசா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இவர் தனியா அப்படி விட்டுருந்தானா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள சுத்தி சுத்தி வந்தானா ஒரு சந்தோஷம் கிடைக்கலையா? அல்லாஹ் சொல்ற ரெண்டு சேர்ந்து சொர்க்கத்துக்கு போங்கிறான். இவங்க கதை எப்படி யோசிக்கிறாங்கன்னு கேட்டா, இவரை மட்டும் எல்லாம் முதல் விட்டானா சொர்க்கத்துல சுத்தி சுத்தி வந்தானா, அதை கொண்டு பார்த்தானா, இதை கொண்டு பார்த்தானா, ஒரு சந்தோஷம் இல்லையா? எல்லாம் ஒரு வெறுமையா இருக்குது, சந்தோஷம் இல்லாம இருக்குது. அப்படின்னு சொர்க்கத்துல ஒரு படு தூங்கும் பொழுது பக்கத்துல எழுதி பார்த்து உட்காந்துருக்கான் நம்ம. அப்பதான் அவருக்கு ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் என்னன்னு கேட்டா, ஆதம படைச்ச உடனேயே சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே அவருடைய துணையையும் அல்லாஹ் படைத்து விட்டான்னு குர்ஆன் சொல்லுது. குல்னா, நாம் சொன்னோம், யா ஆதம், ஆதமே உஸ்குன் அன்த, நீயும் குடியேறு, சௌஜிக்க, உன்னுடைய சௌஜி உன்னுடைய மனைவியும் குடியேறுங்கள், அல் ஜன்னா, இந்த சொர்க்கத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து குடியேறுங்கன்னு அல்லாஹ் சொல்லுவதில் இருந்த படைச்ச உடனே ஜோடியும் படைச்சுட்டான். படைச்சு அவர் வெறுமையை ஆக்கிலாம் படைக்கல, படைச்சு சொர்க்கத்துக்கு அனுப்ப முன்னாடி என்ன பண்ணிட்டான்ல, செட்டா தான் அனுப்பினான், ஜோடியா தான் ரெண்டு ஆளை ரெண்டு பேரும் உள்ள அனுப்பி இருக்கிறான். அந்த சௌஜிக்கல் ஜன்னா, ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க, உள்ளே நுழையுங்கள். குலாமின்ஹா ரகதன் ஹைது சியத்துமா, விரும்பிய வாரெல்லாம் நீங்கள் நல்லா தாராளமா, இந்த கட்டுப்பாடு இல்ல, எவ்வளவு நாள் புசித்துக் கொள்ளுங்கள், ரெண்டு பேரும் புசியுங்கள். ஒலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். ஒரு மரத்தை சுட்டி காட்டி எல்லாம் சொன்னான், இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், தக்குனா மினல் ஆலிமீன், நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் வந்து இது ஒரு ஆர்டர் பண்றான். உள்ள நுழைக்கும் பொழுது ஒரு மரத்தை சொல்லி எல்லாத்தையும் சாப்பிடுங்க, ஒரே ஒரு மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள் அப்படிங்கிறான். இந்த மரத்தை நெருங்காதீங்கன்னு மரம் என்ன உடனே ஆராய்ச்சி, உனக்கு என்ன இது, ஏன் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? அல்லாஹ் சொன்னா நான் மரம் என்னன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வுடைய ரசூல் மரத்துக்கு ஏதாவது சொன்னாங்களா? சொல்லல. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, மரம் எது என்பதுல 62 சொல் இருக்குது. ஆதாரம் இல்லை அப்படித்தானே வரும். ஆதாரம் இருந்தா தானங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல்ல நிக்கி. ஆதாரம் இல்லைன்ற உடனே ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, கோதுமை கனி இருக்குமா, கோதுமை கனியா, கோதுமையில வந்து அது பயிரது, அதுல கனிகள்லாம் வராது. இன்னும் கோதுமை கனின்னு ஒன்று உண்டாக்கி என்ன செய்யறான், கோதுமை கனியை தான் அவர் சாப்பிட்டாரு அப்படிங்கிறான் ஒருத்தன். என்னடான்னு கேட்டா, அது வந்து இஞ்சி தான், அது இஞ்சி தான் திங்க கூடாதுன்னு சொன்னான்ல அப்படிங்கிறான். இன்னொருத்தர் துரியாம்பழம் ஒண்ணு இருக்கிறான், அந்த துரியாம்பழத்தை தான் அல்லாஹ் சொன்னான் இப்படின்னு அவனுக்கு மனசுல என்ன படுதோ அதுகளை எல்லாம் நபிமார்கள் வரலாறுங்கிற பேர்ல அரபியிலையும் தமிழ்லையும் தஃசீர்கள்லையும் கிசாக்கள்லையும் எழுதி வச்சிருக்காங்க. இது தமிழ்ல எழுதுற மட்டும் குற்றவாளிகள் இல்ல, அரபு மொழியில இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காங்க. யார் சொன்னாலும் ஒரு ஆதாரம் இருக்காது, அது சொல்லப்பட்டிருக்கிறது. அது வந்து ஆப்பிள் பழம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, மாதுளை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படின்னு இந்த மாதிரி பழத்து பேரை போட்டு சொல்லப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் உத்தரவு போட்டான். அவ்வளவுதான் நமக்கு தெரியும். என்ன மரம்லாம் நமக்கு தெரியாது. ஒரு மரத்தை நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். இதோடு நிறுத்திக்கணுமே தவிர மரத்துக்கு பெயர் சொல்லுவதோ அந்த மரம் இதுதான் என்று சொல்வதற்கும் நமக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் எந்த இடத்துலையும் ஒரு 5 இடத்துல இந்த மரத்தை பத்தி பேசுகிறான். இல்லாம இந்த மரத்தை நெருங்காதீங்க காட்டி அந்த மரம் உலகத்தில் இல்லாம கூட இருக்கலாம், அது இருந்தாதுன்னு பேச சொல்ல முடியும், அது இல்லாத ஒரு மரமா கூட இருக்கலாம். அப்ப அந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டிருந்தால் இது குர்ஆன்ல இருந்து தெரியக்கூடிய ஒரு வரலாறு. இதை நம்ம வந்து அப்படி ஏத்துக்கிற வேண்டியதான். அதுக்கடுத்து இன்னொன்னு சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப ஒரு சம்பவம் ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது மாரிஃபத்து மாலைன்ற ஒரு புத்தகம் இருக்குது. அது யாருன்னு கேட்டா, பீர் முகமது வலியுல்லா ஞான அவர் கடல் அவர் படிச்ச பாட்டான். அதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போய் சொர்க்கத்துக்குள்ள போய் மரத்தடில படுத்து கிடந்தாங்களாம்.
அது மரத்துக்கு மேல இந்த ஒரு ஒரு கனியாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்களா, ஒரு கடையை அவங்க பழமா அல்ல ஆக்கி வச்சிருந்தானா. அந்த பழத்தை ரொம்ப விரும்பி நினைஞ்சாங்களா, அது எனக்கு வேணுமேண்டாங்களாம். உடனே ஜிப்ரீல் வந்து என்ன பறிச்சு கொடுத்தானா இருக்கு. அதை திண்ட உடனே என்ன ஆச்சா, வயிற்றுக்குள்ள அந்த பழம் போன உடனே விழாவை பொத்துக்கிட்டு வந்து ஹவ்வா வந்துட்டாங்களாம். இது யாருன்னா தக்கலை பீரப்பாங்கிறவர் மாரிபத்து மாலையில் எழுதி வச்சுக்கிறான் அப்படின்னு. அந்த நபிமார்கள் வரலாறு, நான் பீரப்பாவுடைய புத்தகம் படிக்கல, நபிமார்கள் வரலாறுங்கிற புத்தகத்துல அவர் எழுதி வச்சுக்கிறாரு. என்ன எழுதுகிறாரு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அது மாரிபத்துல கண்டுபிடிச்சார். அதை மாரிபத்து மாலையில இது பொய்யில் பாருங்க, அந்த மாரிபத்து எல்லாம் பிராடு எழுதி போச்சு பாருங்க. பீரப்பா ஞானி மகான்கிறீங்க, அவர் மாரிபத்துல கண்டுபிடிச்சாராம். இது அல்லாஹ் படைச்சது யாரும் சொல்லியே கொடுக்கலையா, இவர் ஞானி தானே, ஞான கண் கொண்டு பார்த்தாராம் எப்படி ஹவ்வா படைச்சாங்கன்னு இப்படி பார்த்தாராம். அப்ப ஞான கண்ணுல தெரிஞ்சுச்சா அந்த சொர்க்கத்துல ஒரு கனி இருந்துச்சா, அதான் ஹவ்வாவா. அந்த கனியை இவங்க சாப்பிட்டாராம். ஆதமு ஆளை சாப்பிட்ட சும்மா இருக்குமா, உள்ள போய் நினைஞ்சிச்சு, அது விழாவை பொத்துக்கிட்டு அவர் வந்துட்டாரு, அப்படித்தான் படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இதுல என்ன ஞானம் எல்லாம் புறாண்டு விலகி போச்சு. ஏன்னு கேட்டா ரெண்டு பேரும் சேர்த்து அனுப்பிட்டாங்கிறான். இவர் தனியா போய் படுத்து கிடந்தார் சொர்க்கத்துல சொல்லுவதில் இருந்த குரானை பத்தி ஒரு அறிவு இல்லாதவர்கள் எல்லாம் ஞானம் என்ற பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திருக்கிறாங்க. நல்லா வழங்குது, மக்கள் ஏமாந்திருக்கிறாங்க, அவர்கள் நல்லா ஏமாத்திருக்கிறாங்க, மக்களுடைய அறியாமை அழகா யூஸ் பண்ணி பயன்படுத்தி இருக்கிறாங்க. குரானை பத்தி ஒரு சாதாரண ஒரு எல்கேஜி அளவுக்கு குரான் தெரிஞ்சிருந்தா கூட அவர்கள் இப்படி சொல்ல மாட்டார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போனாங்க இந்த இதுக்காக யாபத்துக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா, இன்னொரு விஷயம் ஹவ்வா விஷயத்துக்கு வர்றாங்க. படைச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட போனாராம். ஏய் நிறுத்து, தொடக்கூடாது, மகர் கொடுத்துட்டியா அல்லாஹ் கேட்டாங்க. அல்லாஹ் என்ன கேட்டானா, மகர் கொடுத்தியா, மகர் கொடுக்காம இப்படி ஒரு பொண்ணை தொடர்றது அப்படின்னு அல்லாஹ் கேட்டானா. நான் என்னத்த மகரா கொடுப்பேன், ஒண்ணுமே இல்லையே. அப்ப முகமது நபி மேல ஒரு 3 தடவை ஸலவாத் சொல்லு. இப்படி விடுறாங்க பாருங்க, கற்பனையை எப்படி அவுத்து விடுறாங்கன்னு பாருங்க. அப்ப அவர் நினைச்சாரா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது ஸலவாத் சொன்ன பிறகு இது நான் மகரா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஜோடி அல்லாஹ் படைச்சிட்டான்னு சொன்னா, அதான் அதுக்கு மேல என்ன தனியா ஒரு மகருங்கிறேன், தனியா என்ன கல்யாணம் நிக்காக பண்ணி முடிக்க முடியும். நிக்காக இதெல்லாம் அதிகமா மக்களுக்கு பிரயோஜன பிறகு விபச்சாரம் பண்ணிடக்கூடாது, உடம்பு இல்லாத ஒருத்தர் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த சட்டங்கள்லாம் வருது. படைச்சதே அல்லாத கல்யாணம் பண்ணிட்டா அர்த்தம் தானங்க. உனக்கு ஜோடியா இப்ப படைச்சிட்டேன்னு சொல்லிட்டானோ அப்புறம் என்ன ஜோடியா இருக்க வேண்டியதானே. இவங்க என்ன பண்றாங்க, தொடக்கூடாதுட்டானா. அதுக்கு அதுல ஒரு கிஸ்ஸா ஸலவாத்து சொல்ல சொன்னா, இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பேர்ல அந்த புகழை ஏத்துறதுக்காக வேண்டி இட்டு கட்டப்பட்ட பச்சை பொய். ஒரு பலவீனமான ஹதீஸ் கூட இது கிடையாது. பொய், எவ்வளவு பொய். அல்லாஹ்வின் பெயரால, அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரால, ஆதம் நபியின் பெயரால, நம்முடைய பாட்டியின் பெயரால, ஹவ்வாவின் பெயரால என்ன செய்யறாங்க, புழுகி விட்டுருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ப கூடாது. இது ஒண்ணு. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, இப்ப ஒரு மரத்தை நெருங்க வேணான்னு சொல்லியாச்சுல, நெருங்க வேணாண்டாச்சு. ஆனால் இப்லீஸ் என்ன பண்றான்னு கேட்டா, அவங்கள கெடுத்துட்டான். இப்லீஸ் என்ன கேட்டான், அதுல சில டவுட்டுகள்லாம் வரும், அதை பின்னாடி சொல்றேன். இப்லீஸ் எப்படி எங்க போனா, சொர்க்கத்துக்கு எப்படி போவான், அதை பத்தி விஷயங்கள் ரெண்டாவது வருவோம். சம்பவம் அல்லாஹ் சொல்ற இந்த தொடர் என்னன்னு கேட்டா, 2 பேரை நெருங்க வேண்டாம் என்று சொன்னோம். அஸல்லஹும ஷைத்தான் வன்ஹா, ஷைத்தான் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தி விட்டான். நான் ஒன்றை குடியேற்றின, ஷைத்தான் அப்புறப்படுத்திட்டான். அஹ்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீஹி, அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றி விட்டான். இப்லீஸ் வெளியேற்றிட்டான் ஷைத்தான். அதனால என்ன பண்ணிட்டோம் கேட்டா, வெளியேறுங்கள், இறங்குங்கள் என்று சொல்லிவிட்டோம். இறங்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னு சொல்லி இது அல்லாஹ் விரட்டி விட்டுட்டான் அப்படிங்கிறது இருக்கு. இது குர்ஆன்ல இருக்கு. இதுல இதுக்கு கிஸ்ஸா, எப்படி இப்லீஸ் போனா, இப்லீஸ் எப்படி போனான்னு கேட்டா, போய் சுத்தி சுத்தி வேணா நல்லா விரட்டி விட்டோன, சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றிட்டான். நல்லதான் சரிதா செய்ய மாட்டோம்னு விரட்டி விட்டானா. ஆனா உள்ள போவே இல்லையா, வெளியிலேயே சொர்க்கத்துக்கு வெளியே ரவுண்ட் அடிச்சுட்டே வந்தானா. அப்ப என்ன அங்க ஒரு மயில் ஒண்ணு இருந்துச்சான் சொர்க்கத்து வாசல்ல. நபிமார்கள் வரலாறு புத்தகத்தில் எழுதிக்கிறாங்க, கஸஸுல் அன்பியா நபிமார்கள் வரலாறு அதெல்லாம் எழுதிருக்குது. ஒரு மயில் இருந்துச்சான், பிரம்மாண்டமான அழகான ஒரு மயில் ஒண்ணு இருந்துச்சான். அந்த மயில் தான் அந்த சொர்க்கத்துல இன்சார்ஜ் தான், அதுக்கு நல்லா கொடுத்து வச்சிருந்தானா அந்த சொர்க்கத்துக்கு. மயில்கிட்ட கேட்டாங்க இப்லீஸ், நான் கொஞ்சம் உள்ள போகணுமே, என்னை உள்ள கொண்டு போனீங்கன்னு சொன்னா உனக்கு நான் பெரிய ஆள் ஆக்கிடுவேன், உனக்கு இஸ்முல் ஆலம் ஒண்ணு இருக்குது, அதான் உனக்கு கற்றுத் தருவேன். இஸ்முல் ஆலம் ஒரு மகத்தான ஒரு மந்திர சொல்லி இருக்கலாம், அந்த சொல்ல நான் உனக்கு சொல்லி தந்துட்டேன்னு சொன்னா நீ நினைச்சதான் நடக்கும், அதை நான் உனக்கு கற்றுத் தருவேன். என்னைய கூட்டிட்டு போகல, எப்படி கூட்டிட்டு போவேன், நான் காத்தா மாதிரி உன் முதல்ல உட்காந்துக்கிறேன், அப்படி பறந்து என்னை சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போயிரு. இப்படி எப்படி எழுதிருக்காங்கன்னு பாருங்களேன். எவ்வளவு அறிவு போனோமோ மார்க்கத்துல, எவ்வளவுக்கு ஒரு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இப்படி புழுகி மார்க்குங்கிற பேர்ல புஸ்தகம் அச்சிட்டு விற்பனை செய்யற அளவுக்கு பாருங்க.
அப்ப மயிலிட்ட பேச்சு நடந்த மயில் சொல்லிருச்சான், நமக்கு முடியாது, உள்ள ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு, அத பாம்பு தான் அவரை கவனிச்சுக்கிட்டு இருக்கு. நாலு எது கவனிச்சுக்கிட்டு இருக்கு? இந்த பாம்பு தான் கவனிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பாம்புக்கு 4 கால் வேற இருந்துச்சான். பாம்புக்கு 4 கால் வேற இருந்துச்சான். அந்த பாம்பு ராட்சச பிரம்மாண்டமான ஒரு பாம்பு இருக்கிறது, அதுக்கு தான் முடியும், அதான் வரைச்சிடுறேன், நீ அதுக்கு அந்த தொழில் உள்ள வந்துரு, உள்ள எனக்கு அந்த மந்திரத்தை கற்று தந்துரு, நான் அதுக்குள்ள செட்டிங் பண்றேன்னு பாம்பு வந்துச்சான். வெளிய வாசல்ல காத்துட்டு இருந்தாராம் இப்ளீஸ். பாம்பு வந்துச்சான். பாம்பு வந்தவொடனே என்னன்னு கேட்டவொடனே இந்த மாதிரி செய்து சொன்னோடனே, அப்படியா, அப்ப நான் உள்ள வரணும்னா எப்படி வர்றது, என் பள்ளி இடத்துல உட்காந்துக்க, நான் அப்படி உள்ள கொண்டு போயிடுவோம் நீங்க அப்படின்னு சொல்லி உள்ள கொண்டு போயிருக்கான். உள்ள போய் தான் ஆபா மாட்ட போய் அப்படியே நேக்கா பேச்ச போட்டு ஏமாத்தணும். அப்படி அந்த கிஸ்ஸா தனியா வருது. அழுதானா, ஏன் அழுகுற அப்படின்னு கேட்டாங்களாம். என்ன செய்யறது, உங்களை எல்லாம் இப்படி ஏமாத்துறானே, இந்த மரத்தை அழகான ஒரு மரம், இதை திண்டா எப்படி இருப்பீங்க, அதை விட்டுட்டு உங்களை கேட்கிறானு அப்படி அழுதானா. அழுதவன ரொம்ப நல்லதான சொல்றான்னு சொல்லி இறக்கப்பட்டு தின்ட்டாங்கன்னு இப்படி சம்பவம் வருதுன்னு வைங்களேன். இதுக்காக எல்லாம் என்ன பண்ணான்னா, மயில் இருந்துச்சுல, ஆல்ரெடி ஏற்கனவே 600 ரெக்கை இருந்துச்சு அவருக்கு, 2 கிடையாது, 2 தானே இருக்குது. இந்த மாதிரி மயில் அல்லாவுக்கு துரோகம் செஞ்சவன என்ன பண்ணிட்டானா, 600 ரெக்கை 2 ரெக்கையை குறைச்சுட்டானா. அவர் இவர் பார்த்த இப்ளீஸ் பார்த்த மலைக்கு எத்தனை ரெக்கை இருந்துச்சான், மயிலுக்கு 600 ரெக்கை இருந்துச்சான். 600 ரெக்கை இருந்துச்சு, அதை குறைச்சுட்டான். கால் கருப்பா இருக்கும் பாருங்க மயிலுக்கு, எல்லாமே அழகா இருக்கும், காலை பார்த்து அசிங்கமா இருக்கும். இல்ல உலகத்து அழகையும் கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான், காலில் மட்டும் ஒரு மயில் கால் பார்க்க சைக்கிள் பார்த்திருக்கீங்கல்ல, மயில் ஆடுற மயில பாத்தீங்கன்னா கண்ணக்கு 2 கால் ரொம்ப ஒரு அருவருப்பா இருக்கும், பார்த்தாலே சகிக்க முடியாது. அது அல்லாஹ் வேணும்னு செஞ்சான். அதோட நான் வேற வெள்ள காலத்தான் இருந்துச்சா முன்னாடி இருக்கிறான். நீ இப்ளீஸுக்கு துணை போனீங்கள, அதுக்காக உன் காலை மாத்திட்டாண்டு அல்லாஹ் மயிலுக்கு தண்டனை கொடுத்துட்டான். பாம்புக்கு என்ன பண்ணா, பாம்பு கால் எல்லாம் இருந்துச்சான், நீ இந்த மாதிரி ஏமாத்தினதுனால கால் இல்லாமல் போக கடவாய் அப்படின்னு அல்லாஹ் என்னஞ்சானா சாபம் விட்டானா, உனக்கு கால் எல்லாம் தந்திருந்தேன், நீ கால் இல்லாம போ. அதனால என்ன செய்யுதுன்னு கேட்டா, நீ மண்ணை தின்று மண்ணிலேயே வாழ்ந்து போ அப்படின்னு நல்லா சாபம் விட்டான். அதுக்குத்தான் மண்ணிலேயே ஊர்ந்து கொண்டு போகிறது பாம்புன்னு சொல்லி எழுதிக்கிறாங்க. இப்ப மண்புருவா மண்ணிலான ஊர்ந்துட்டு போகுது. அந்த 40 காடு உள்ள ஒரு பிராணி இருக்கு, வேல்பட்டி மாதிரி போகுங்க, அது மண்ணில தான் போய்கிட்டு இருக்குது. எத்தனை பிராணிகள் மண்ணில ஊர்ந்து போய்கிட்டே இருக்கிறது. இது பாம்பு இப்படி ஒரு கிஸ்ஸா. இதெல்லாம் கதை, இப்படிலாம் கிடையாது. என்ன அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, சைத்தானை பொறுத்த வரைக்கும் அவனை இந்த கெடுத்தான் இருக்குல்ல, கெடுக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அல்லாஹ் ஒரு பர்மிஷனையும் கொடுத்தான். அவங்க விளங்கிக்கணும். இது பெரிய குழப்பமும் அவங்களுக்கு வர தேவையில்லை. சைத்தான எப்ப சஜிதா செய்ய மறுத்துட்டானோ அல்லாஹ் என்ன பண்றான், போயிருந்தான், வெளியேறுன்னு சொல்லிட்டான்ல, வெளியேறுன்னு சொன்னான். வெளியேறு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த நேரம் எப்ப வெளியேற சொல்றான், இந்த சொர்க்கத்துல போய் ஆதம கெடுத்த பிறகு வெளியேற சொல்லல, எப்ப மாட்டேன்னு சொன்னானோ, ஆதமுக்கு பணிய மாட்டேன்னு சொன்னானோ அப்ப நடந்த உரையாடலை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அதுல உங்களுக்கு எல்லா சந்தேகத்துக்கும் விட கிடைச்சிடும். அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வெளியேற்றுற நேரத்துல, அதாவது அவன் மறுக்கிற நேரம் இருக்குல்ல, அந்த மறுக்கிற நேரத்துல எப்படி வருதுன்னு கேட்டா, இன்னொரு இடத்துல 7வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல இருந்து 18 வரைக்கும் வரிசை அல்லாஹ் சொல்றான் பாருங்க. உலக்கது ஹலக்கனாக்கும், உங்களை நாம் படைத்தோம், சும்மா சவ்வர்னாக்கும், பிறகு உங்களை வடிவமைத்தோம், சும்மா புல்நாளில் மலாய்க்கத்தி உஸ்துதூலி ஆதம், ஆதமுக்கு பணியுங்கள் என்று மாணவர்களுக்கு சொன்னோம். சஜது இல்லா இப்ளீஸ், இப்ளீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். லம்யக்கும் மின சாஜிதீன், அவன் பணிந்தவர்களில் சேரவில்லை. கால மாமனாக்க அல்லா தஸ்ஜுத, இது அமர்த்துக்க, நான் கட்டளையிட்ட பிறகும் நீ ஏன் சஜிதாச்சு பணியவில்லை என்று அல்லாஹ் கேட்டான். இந்த விஷயம் பக்கராவில் வரல. இப்ளீஸுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த உரையாடல் இருக்குல்ல, அது எப்ப நடக்குதுன்னு கேட்டா பணிய மறுத்தவனே நடக்குது. இது நான் ஏற்கனவே வாசி காட்டின அந்த தொடர்ச்சியில வரல. 7வது அத்தியாயத்துல மறுத்த உடனே அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடக்கிற ஒரு உரையாடல். என்ன உரையாடல், மாமனாக்க அல்லாஹ் தஸ்ஜுத, இது அமர்த்துக்க, நான் கட்டளையிட்ட பிறகு நீ ஏன் பணியவில்லை அப்படின்னு கேட்கலாம். கால அன ஹைரும் மின்ஹு, அவரை விட நான் சிறந்தவன். அவன் சொல்றான் பதில், நீ யாருக்கு பணிய சொல்றியோ ஆதமை விட நான் சிறந்தவன். ஏன் சிறந்தவன் என்று கேட்டால், கலத்தனி மின்னாரின் கலத்தொகு மின் தீன், அவரை மண்ணால் படைத்திருக்கிறாய், என்னை நெருப்பால் படைத்திருக்கிறாய், நான் தான் உயர்ந்தவன். கால அல்லாஹ் சொன்னா ஃபஹபித் மின்ஹா, இங்க இருந்து வெளியேறு. இங்க இருந்து வெளியேறு. எப்ப வெளியேற்றியாச்சு, ஆதம கெடுத்தவனு வெளியேற்றல, எப்ப வெளியேற்றான்னு கேட்டா மருத்துவனு வெளியேற்றியாச்சு. வெளியேறு. வமா யகூனு லக அன்த தகப்பர பீஹா, இங்கே பெருமை அடிப்பது உனக்கு தகாது. இங்க என்கிட்ட பெருமை அடிக்கிற விளையாட்டு வச்சுக்கிற கூடாது. இங்க என்ன, அங்க எந்த இடத்துல படைச்சான அங்க
இங்கே பெருமை அடிக்கிறது உனக்கு தகாது, ஃபக்ருஜ் வெளியேறு, இன்னக மின சாகிரீன் நீ சிறுமை அடைந்தவர்களில் இருக்கிறாய், அதனால வெளியேறி விடு அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹ். சொன்ன உடனே கால அவன் கேட்கிறான், அங்கிருநீ இலா யௌமி யுபஅஸூன், இறைவா இந்த மனிதர்கள் திரும்ப எழுப்பப்படுவார்களே அது வரைக்கும் எனக்கு ஒரு அவகாசம் கொடு. அவன் எப்ப கேட்கிறான்னா, 2 நாள் இருக்கு நமக்கு, உலகம் அழிகிற நாள் ஒன்று இருக்கு, எழுப்புற நாள் ஒன்று இருக்குது. உலகத்தை அழிச்ச பிறகு பல நாட்கள் இடைவெளி விட்டு அல்லாஹ் திருப்பி ஒருக்கா நம்மள எல்லாம் எழுப்புவான். இவன் கேட்கிற எழுப்புற நாள் வரைக்கும் அவகாசம் கேட்கிறான், அழிக்கிற நாள் வரைக்கும் கூட கேட்கல. அப்ப கபருக்குள்ள எல்லாம் வந்து விளையாடுவாங்கிறான், அதான் அர்த்தம் அந்த நாள் வரைக்கும் தான். அப்ப அழிக்கிற நாள் வரைக்கும் திரும்ப அங்கிருந்து இலா யௌமி யுபஅஸூன் திரும்ப எழுப்பப்படும் நாள் வரை எனக்கு அவகாசம் தான். வெளியேற சொன்ன வெளியேறல, வெளியேற உத்தரவு போட்டான். அவன் கேட்டுக்கிறான், நான் வெளியேறிடுறேன், ஆனா எனக்கு ஒரு டைம் கொடு, எனக்கு ஒரு அவகாசம் கொடு. என்ன அவகாசம்? அவர்கள் திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் அவகாசம் கொடு. கால இன்னக மினல் முன்வரீன் உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டது. அவகாசம் தானே கேட்கிற, அவகாசம் அளிக்கப்பட்டது. அப்ப அவன் என்ன அவகாசம் என்ன செய்வேங்கிற அந்த அவகாசத்தை பெருமா அகுவை தனி என்னை நீ வழிகெட செய்த காரணத்தினால் அகூதன் லஹும் சிராத்தக்கல் முஸ்தகீம் உனது நேரான வழியிலே நான் உட்கார்ந்து கொள்வேன். உன்னுடைய நேரான பாதை எது இருக்குதோ அங்கெல்லாம் நான் போய் முட்டுக்கட்டையா உட்கார்ந்து கொண்டு சும்மல ஆத்தி என்னகும் மின்பைன ஐதீகம் அவர்கள் முன்புறத்திலே வருவேன், ஒமின் கல்வியும் அவர்களின் பின்புறமாக வருவேன், அன் ஐமானியும் அவர்களின் வலப்புறத்தில் வருவேன், அன் சமாயிலியும் அவர்களின் இடப்புறமாகவும் வருவேன். ஒலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன் அவர்களில் அதிகமானவரை நன்றி செலுத்துவராக நீ காண மாட்டாய். அந்த வேலை செய்வதற்கு எனக்கு அவகாசம் கொடு தான் கேட்கிறான். அல்லாஹ் அதுக்கு அவகாசம் கொடுத்துட்டான். நல்லா கவனிக்கணும், வெளியேற்றிட்டா கூட அவர் அங்க இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அவகாசம் இருக்கு, அதுக்கு தானே கேட்டான். அவரை கெடுக்கிறதுக்கு தான் அவகாசம் கேட்டிருக்கிறான். அப்ப வெளியேற்ற ஆர்டர் போட்டாச்சு, அந்த ஆர்டர் எப்ப அமலுக்கு வரும், அவர் வெளியேற்றினா அவன் வெளியே வருவான். ஏன்னா அவரை கெடுக்கிறதுக்குரிய அவகாசம் எல்லாம் கொடுத்துட்டதுனால அதுக்கு மானோ மயிலோ பாம்போ சொன்ன தேவையில்லை. அவன் அவர் இருக்கிற இடத்துக்குலாம் போறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டான். நான் கெடுத்து காட்டுறேன் அவர் தானே வேறுன்னு சொன்ன, நான் கெடுத்து காட்டுறேன், எனக்கு வாய்ப்பு கொடு, முடிஞ்சா பாத்துக்க அப்படின்னு அல்லாஹ் நினைச்சிட்டான். அந்த அவகாசத்தை அல்லாஹ் கொடுத்து விட்டான். நல்லா விளங்கிக்கணும். அப்ப அல்லாஹ் அவகாசம் கொடுத்த பிறகு அவன் அங்க இருந்தாங்கிற கேள்வி அடிபட்டு போயிருது. வெளியேற சொல்லி உத்தரவு போட்டாலும் இவன் கேட்டுக்கொள்றான் பாருங்க அவகாசம். அந்த அவகாசத்தை கொடுத்தானா கொடுக்கலையா? அல்லாஹ் கொடுத்துட்டான். இன்னக மினல் முன்வரீன் உனக்கு அவகாசம் தரப்பட்டு விட்டது. அப்புறம் இதுக்கு பாம்பு துணையெல்லாம் தேவையில்லை. அவனே ஆதம கிட்ட நெருங்க முடியும், அந்த அவகாசம் கொடுத்திருந்தான். அவனே அவ்வா கிட்ட அவனுக்கு போக முடியும், அந்த அவகாசம் அவன் கொடுத்திருந்தான். இதை நம்ம ஃபர்ஸ்ட் விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இதே விஷயத்தை 15வது அத்தியாயத்துல 32ல இருந்து 44 வரைக்கும் இதே மாதிரி அந்த அவகாசத்தை எப்படி நடக்குன்னு பாருங்க. இதே விஷயத்தை எல்லாம் சொல்றான். காலையா இப்லீஸே மாலக்க அல்லாத்த கூட சாஜிதீன் பணிவோரோடு நீ சேராமல் இருக்க உனக்கு என்ன வந்தது? எல்லாரும் பணிஞ்சாங்கல்ல, நீ பணிஞ்சிட வேண்டியதானப்பா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப கால அவன் சொன்னா, லம் அக்குன் லி அஸ்ஜுத லி பஷரின் ஹலக்தஹு மின் சல்சாலின் மின் ஹமையின் மஸ்னூன் அந்த காய்ந்து போன அந்த களிமண்ணால் நீ படைத்திருக்கிறாயே அவருக்கு நான் பணிபவனாக இல்லை அப்படின்ற உடனே கால ஃபஹ்ருஜ் மின்ஹா இங்கிருந்து வெளியேறு, போய் இன்னக ரஜீம் நீ விரட்டப்பட்டவன், தூக்கி வீசப்பட்டவன், வெளியேறு. இன்ன அலைக்க லானத்தை இலா யௌமித்தீன் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் உன் மீது சாபம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொன்னோடு நிறுத்தியிருந்தா அப்ப வெளியே வந்திருப்பான். கால அவன் திருப்பி கேட்கிறான், ரப்பி ஃபஅன்லிர் நீ இலா யௌமி யுபஅஸூன் திரும்ப எழுப்புற வரை கொஞ்சம் அவகாசம் கொடுவேன். நீ வெளியேற்றினா சரி நான் ஏத்துக்கிறேன், எனக்கு அவகாசம் கொடு அப்படின்னு கேட்கிறான். நரகத்தில் தூக்கி போடுறதுக்கு இப்ப போட்டுறாத, இப்ப தண்டிச்சிடாத, எனக்கு டைம் கொடு. இன்னக மினல் முன்வரீன் நீ அவகாசம் கொடுக்கப்பட்டு விட்டாய். எது வரைக்கும் அவகாசம்? அதான் பாயிண்ட். இலா யௌமில் வக்தில் மாலூம் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த நேரம், அந்த அழிகிற நேரம், உலகம் அழிக்கப்படுற நேரம், அது வரைக்கும் உனக்கு அவகாசம் அளிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப மறுபடியும் அவன் சொல்றான், ரப்பி இறைவா பிமா அகவைத்தனி என்னை நீ வழிதவர செய்த காரணத்தினால் லவ் ஸய்யினன்ன லஹும் ஃபில் அர்லி பூமியிலே அவர்களுக்கு அலங்கரித்து காட்டுவேன், வல உகுவியன்னஹும் அஜ்மாயின் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன், இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லிஸீன் உனது தூய்மையான சில தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களை தவிர எல்லாத்தையும் நான் எடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட அவன் அவகாசம் கேட்டான். அப்ப இதுல என்ன விளங்குது?
அவகாசத்தை வாங்கிட்டதுனால ஆதமை எப்படி கெடுத்தான்னு நீங்க கேட்க இயலாது. ஆதம வெளியேற ஆர்டர் பண்ணி விட்டாலும் ஆதம கெடுக்கிறதுக்கு அவனுக்கு அவகாசம் இருக்கு. அந்த அந்த சான்ஸ் எல்லாம் கொடுத்தா வச்சிருக்கான். அதனால அவனே போயிட முடியும். அவனே என்ன செய்வான்? ஆதம் இருக்கிற இடத்துக்கு நேரம் போயிட முடியும், ஹவ்வா இருக்கிற இடத்துக்கு நேரமே போயிட முடியும். அதுக்கு எல்லாம் தடை போடல. அவங்க இருக்கிற வரைக்கும் ஆதம் ஹவ்வா அங்க இருக்கிற வரைக்கும் அங்க, வெளியேறிட்ட வெளியே அவங்களுக்கு எடுக்கத்தான் நம்ம டைம் கேட்டிருக்கிறான் அப்படிங்கிறது 15வது அத்தியாயத்தில் அது விளங்குகிறது. அதே மாதிரி 17வது அத்தியாயத்தில் 63, 64 ஆகிய வசனங்கள்லையும் இதே மாதிரியான கருத்து வருகிறது. எப்படி கேட்கிறான் அவன்? இப்லீஸ் கேட்கிறான், கால அராய்த்தக ஹாதல்லதி கர்ரம்த அலைய, நீ என்னை விட யாரை சிறப்பித்தாயோ அவரை நான் என்ன செய்வேன் தெரியுமா? லயின் அஹர்தனி இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் எனக்கு ஒரு டைம் நீ கொடுத்தாயானால் அஹ்தனி கண்ண துர்ரியத்தஹு இல்லா கலீலா, அவர் சந்ததிகளில் கொஞ்சம் பேரை தவிர எல்லாத்தையும் என்ன செய்வேன்? நான் வெளிக்கெடுத்து விடுவேன் அப்படின்னு கேட்கிறான். இது போ போய்க்க, நீ உன்னையும் யார் உன்னை பின்பற்றாரோ அவர்களையும் சேர்த்து நரகத்தை நான் நரக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவனுக்கு அவகாசம் கொடுத்து விட்டான். அது மாத்திரம் இல்ல, இன்னும் சொல்றான், வஸ்தஃபிஸ் மனிஸ்ததா மின்ஹும் பிஸௌதிக வஅஜ்லிபு அலைஹிம் பிகைலிக வரிஜ்லிக வஷாரிக்குஹும் பில் அம்வாலி வல் அவ்லாத் வஇதுஹும் வமா யஇதுஹும் ஷைத்தானு இல்லா குரூரா. என்ன அவகாசம் கொடுத்தான் தெரியுமா? உன்னுடைய காலாட்படை அவர்களுக்கு எதிராக ஏவிக்கொள், உன்னுடைய குதிரைப்படை, அதாவது உன்னுடைய முழு சக்தியை பிரயோகப்படுத்திக்கிறது அர்த்தம். உன்னுடைய காலாட்படை அவர்களுக்கு எதிராக ஏவிக்கொள், உன்னுடைய குதிரைப்படை அவர்களுக்கு எதிராக நீ பயன்படுத்திக்கொள், அவர்களுடைய சொத்து பிள்ளைகள் எல்லாத்திலையும் போய் நீ கூட்டா உள்ள ஊடுருவிக்கொள், அவர்களுக்கு என்ன வேண்டாலும் உள்ள நுழைஞ்சு வாக்களித்துக்கொள், ஏமாற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஒரு தவறையும் சேர்த்து கொடுத்து விட்டதாக 17வது அத்தியாயத்தில் 62, 63, 64, 62, 63, 64 அதுல சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 38வது அத்தியாயத்தில் 79, 80, 81, 82 ஆகிய 4 வசனங்கள்ல ரப்பி அன்லிர்னி இலா யௌமி யுபஅஸூன், திரும்ப எழுப்பப்படும் வரை எனக்கு அவகாசம் கொடு கேட்கிறான். ஃபைன்னக மினல் முன்தரீன், கொடுக்கப்பட்டு விட்டது அவகாசம். இலா யௌமில் வக்தில் மாலூம், குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கொடுத்தாச்சு. அப்ப இஸ்ஸத்துக்கள் ஆகவே என்னங்க அஜ்மைன், அவன் சொல்றான், உன் கண்ணியத்தின் மீது ஆணை அத்தனை வரை நான் வழி கொடுப்பேன், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் அவ்வளவு வரை வழி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, இப்லீஸ் எப்படி அங்க போய் கெடுத்தான்னு கேட்க கூடாது. அவன் குற்றம் எப்ப தடையை மீறி விட்டானோ அப்பவே அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி விட்டான். அந்த கோபத்திற்கான தண்டனை எப்பன்னு கேட்டா மறுமையில தான். இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு தண்டனை இல்லையில, இன்னைக்கு வரைக்கும் இப்லீஸ் தண்டனையா கொடுத்தா அல்ல, அவன் கோபத்துக்கு ஆளாயிட்டாங்கிறது உண்மை. அந்த கோபத்துடைய தண்டனை எப்ப கிடைக்கும் அவனுக்கு? நம்ம எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு திருப்பி ஒரு கால எழுப்புவான, அப்பதான் இந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் தவிர இது வரைக்கும் அவனுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடையாது. நல்லா போய்க்க, உனக்கு டைம் தர்றேன், நல்லா இழுத்து போட்டு பெரிய குற்றம் பெரிய நரகத்துல போடுறதுக்காக வேண்டி உனக்கு வாய்ப்பு போ அப்படின்னு அல்லாஹ் கொடுத்துட்டதுனால இதுல என்ன நம்ம நினைச்சுக்கிற கூடாது? அங்க எப்படி போனா, எதுக்காக அந்த கிஸ்ஸாவெல்லாம் வருது தெரியுமா? இவன் தான் வெளியே வந்துட்டானே, எப்படி போயிருப்பான், அவன் போனுக்கு ஏதாவது ஒண்ணு வேணுமே, அப்பதான் பாம்பு மயில் எல்லாம் தேவைப்படுது. அது எதுக்கு இந்த கிஸ்ஸா தேவைப்படுதுன்னா, ஒரு கன்ஃபியூஸ் வருது உங்களுக்கு, வெளியே தேசி மரபு கெடுத்திருக்கான் உள்ளக்கு போய், அது எப்படி நடக்க முடியும்? அது குர்ஆன்ல தெரிப்பதே வேலை கிடைச்சிருக்கு, கிஸ்ஸா கண்டுபிடிக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்ற விஷயம் எப்படி போயிருப்பான்னு முரண் இருக்குமா குர்ஆன்ல? அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வெளியே எத்தனை சொர்க்கத்துல போய் கெடுத்தான் அல்லாஹ் முரணா பேசுவானா? அல்ல அப்ப தேடி பார்த்தோம்னா என்ன டீடைல்ஸ் கிடைச்சு போயிடும், முரண் இருக்காது குர்ஆன்ல. ஏற்கு மாறா அல்லாஹ் பேசவே மாட்டான், கரெக்டா தான் பேசுவான். அப்ப அந்த மாதிரி கெடுப்பதற்கான அதிகாரம் இருந்த காரணத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த இடத்துக்கு அவன் சென்று விட்டான், அவனே செல்லுவான், செல்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருந்தது. அந்த அதிகாரத்தை அப்பவே வாங்கிட்டான் அல்லாஹ் இடத்துல. அவனை எப்ப மறுத்தானோ அப்ப வாங்கிட்டான், அப்ப போய் கெடுத்துட்டான். எப்படி கெடுத்தான்? கெடுத்ததுக்கு அது அந்த வசனங்கள்லாம் எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி கெடுத்தான் அதெல்லாம் சில கிறிஸ்தவர்கள் எழுதிக்கிறாங்களே, அதெல்லாம் கரெக்ட் தான். என்ன சொல்லி கெடுத்தான் என்பதெல்லாம் அது குர்ஆன்ல இருக்கிறது. என்ன சொல்லி கெடுக்கிறான் பாருங்க, ஒண்ணுனா சொல்றான் போய், மா நஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரத்தி, இந்த மரத்தை அது என்னன்னு கெடுத்தான்னு பாருங்க. போய் பேசினான்னு சொல்லி கிஸ்ஸா கட்டிருக்கிறாங்க. ஒரு அழகான மலக்கு தோட்டத்தில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தான், போய் ஏன் அழுகுறேன்னு கேட்டாங்க. அப்படிலாம் கெடுக்கலைங்க. எப்படி கெடுத்தானா, வசுவச லகும ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுடைய இதயங்களில் கெட்ட எண்ணத்தை போட்டான். நம்மளை கெடுக்கிற மாதிரி தான் அவங்களை கெடுத்தான். நம்மளை எப்படி கெடுப்பான்? நல்ல செய்ய நினைக்கும் போது தப்பு செஞ்சா தேவையில்லை மனசுக்குள்ள வர்றான்ல, ஷைத்தான் நம்மளை கையை பிடிச்சா கூட்டிட்டு போனா, நேரடியாக நம்மளை தம்பி போயிட்டு சினிமா போன கூப்பிட்டானா, அப்படி நம்மள்ட்ட வரல.
நம்ம இங்கிட்ட வந்துகிட்டு இருப்போம், நம்ம மனசுல அப்படி என்ன மாறும், நம்ம இதயத்துக்குள்ள நுழைஞ்சு அப்படியே தப்பான வரை கொண்டு போயிருவான். அப்ப நம்மளுடைய எல்லாம் எப்படி கெடுக்கிறாங்க அப்படித்தான் அவங்களையும் கெடுத்தான். வேற மாதிரி ஒரு தோட்டத்துல போய் அலங்கரிச்சு காட்டிக்கலாம் பண்ணல. அது பூரா கிஸ்ஸா என்பதற்கு ஆதாரம் என்னன்னு கேட்டா எப்படி கெடுத்தான்னு குர்ஆன் சொல்றது. இப்ப வசுவாசம் ஏற்படுத்தினான். அவனுக்கு பேரே மின்சரி வசுவாசு தான், வசுவாசம் ஏற்படுத்துறவன். இப்ப வசுவச லஹும ஷைத்தான் 7வது அத்தியாயத்துல 20ல இருந்து 25 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சம்பவம் இருக்குது. இப்ப வசுவச லஹும ஷைத்தான், ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் ஷைத்தான் வசுவாசம் என்ன, தப்பான எண்ணங்களை இதயத்தில் போட்டான். இதயத்துல போடுறதுக்கான பவர் அவனுக்கு இருக்கிறது. இப்போ நம்ம இதயத்துல போடுகிறான், ஒவ்வொருத்தருடைய இதயத்திலையும் போடுகிறான். ஆதமுடைய இதயத்திலையும் போட்டான், ஹவ்வாவுடைய இதயத்திலையும் போட்டான். அப்படின்னு போட்டு எப்படி போட்டான் அது வருது. எப்படி போட்டான் அந்த உரையாடல் நடக்கல, அந்த ஷைத்தான் அது உள்ளக்க ஒரு எண்ணத்தை உண்டாக்குறான். எப்படி உண்டாக்குறானா, மானஹாக்குமா ரப்புக்குமா அன் ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை விட்டு அல்லாஹ் உங்களை எதுக்கு தடுத்தான் தெரியுமா, இல்லா அந்த கூனா மலக்கைனி அவுத்த கூனா மினல் ஹாலிதீன், நீங்க ரெண்டு மலக்கா போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். அல்லது இங்கே பர்மனண்டா நீங்க தங்கிடுவீங்க, இந்த மரத்தை மட்டும் தின்னிக்கண்டுவீங்க, ஒண்ணு மலக்காயிருவீங்க, இல்லன்னா இங்கே நிரந்தரமா தங்கிடுவீங்க. அப்படி தங்க கூடாது, அதுக்கு தான் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்ற ஒரு எண்ணத்தை அவன் போடுறான். ஆமா எல்லாத்தையும் இதை மட்டும் அல்ல வேணாங்கிறான, நம்மளை வெளியேற்றது தான் வேணாங்கிறான் போல இருக்குன்ற எண்ணம். அது சைத்தான் எண்ணத்தை செஞ்சுட்டான், போட்டுட்டான். அந்த மாதிரி போட்டுட்டு காசமகுமா இன்னிலக்குமா அமினன் நாசிகி, நல்ல வசுவசா எப்படி போடுறான்னு கேட்டா, நான் நல்லது செய்யறவன் நான் நல்லதுதான்ங்கிற ஒரு எண்ணத்தையும் சேர்த்து போடுறான், அதையும் போட்டுறான். இப்படியாக அவனுடைய இதை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான். இதுல 20வது அத்தியாயத்துல 120வது வசனத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, வசுவச இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் அவருக்கு ஆதமுக்கு மட்டும் தப்பான எண்ணத்தை போட்டு கால சொன்னான், யா ஆதமே ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்தி, நிரந்தரமாக வாழ்வதற்குரிய ஒரு மரத்தை உனக்கு காட்டி தரட்டுமா, முல்கின் லாயபுலா, அழியாத ஒரு ஆட்சியை உனக்கு தரக்கூடிய ஒரு மரத்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்டான். வசுவசாவை ஏற்படுத்தினான். அப்படின்னு வந்ததுனால தீய எண்ணத்தை அவன் விதைத்திருக்கிறான் என்பது மட்டும் நமக்கு என்ன செய்யுது, விளங்குது, குர்ஆன்ல இருந்து விளங்குகிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு தப்பான எண்ணத்தை போட்டு சாப்பிடக்கூடாத மரத்தை அவர் சாப்பிட்டு விட்டார். எதை சாப்பிடக்கூடாது எல்லாம் தடுத்தானோ அதை அவர் சாப்பிட்டாரு என்பது இதுல இருந்து விளங்குகிறது. தடுத்தோடனே அவர் சாப்பிட்டார். சாப்பிட்டோன்னு என்ன ஆச்சுன்னு கேட்டா, அதுல சில சந்தேகங்கள்லாம் வருது. எங்க இருந்து எந்த சொர்க்கம்டா, எந்த சொர்க்கம், இந்த நம்ம பிஞ்சு போகும் அந்த சொர்க்கமா அல்லது பூமியில இருந்துச்சா, அந்த சந்தேகம் பின்னாடி தெரிஞ்ச பிறகு வருவோம், இதை முடிச்சுட்டு வருவோம். அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவங்க 2 பேரும் கட்டளை மீறிட்டாங்க. 2 பேரும் கட்டளை மீறின உடனே என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, பலம்மா காக்க ஷஜரா, அந்த மரத்தை அவர்கள் சுவைத்த பொழுது பதத்துலகுமா சௌஆத்துகுமா, 2 பேருடைய மறைவிடங்களும் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. அதாவது மரத்தை திங்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க, அல்லாஹ் தின்னுட்டாங்க. எப்படி திண்டாங்க, வசுவசா ஏற்படுத்தலாம். குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்த்து தான் அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தான் அந்த எண்ணத்துக்கு ஆட்பட்டாங்க, 2 பேரும் தான் தப்பு செஞ்சாங்க, 2 பேரும் தான் தின்னாங்க, ஆதம் ஹவ்வா 2 பேரும் வருது. ஹதீஸ்ல புகார்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா, ஹவ்வா இல்லைன்னு சொன்னா ஆதம் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுனால முதல்ல இந்த அம்மா உணர்ந்துட்டா, அப்புறம் அவரையும் சேர்த்து உள்ள வச்சுட்டாங்க. அல்லாஹ்வுடைய பார்வையில 2 ஒண்ணு தானே, ஒருத்தன் சொல்ல கேட்டாலும் அல்லாட்ட ஒண்ணுதான், நானா வலிய போய் கேட்டாலும் ஒண்ணுதான். இந்த அவர் தான் நீ கெடுத்தா விட்டு போறானா, அல்லாஹ்வுடைய பார்வையில் நானா கேட்டாலும் அந்த தண்டனைதான், இல்ல அவர் தான் நீ சொன்னாரு, அவர் சொன்னா உனக்கு கூட போய் கேட்பான்ல. அதனால அல்லாஹ் இந்த 2 பேரும் சார்ஜ் பண்றான். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இந்த அம்மா கெடுத்தாங்க, இவர் அப்பா அல்லாஹ் சொல்லல, 2 பேரையும் சேர்த்தா அல்லாஹ் என்ன செய்யறான், குற்றம் பிடிக்கிறான். 2 பேரும் தான் மன்னிப்பு கேட்டார்கள், 2 பேரும் தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். ஆனால் ஹதீஸ்ல ஹவ்வா முதல்ல ஆகி அவங்க கரெக்ட் பண்ணாங்க கணவனை என்ற கருத்துப்பட ஹதீஸ் இருக்குது. இப்ப சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவர்களுடைய மறைவிடங்கள் அவர்களுக்கு தெரிய ஆரம்பித்தன அப்படின்னு வருது. மறைவிடம் தெரிய ஆரம்பித்தனா என்ன அர்த்தம், அதுக்கு பல கிஸ்ஸாக்கள் எல்லாம் சொல்றாங்க. அது பத்தி உள்ள விஷயம், வெளியேற்றப்பட்டதுக்கு முன்னாடி அவங்க சொர்க்கத்தில் இருந்தாங்கன்னு வருதுல, சொர்க்கத்தில் எப்படி இருந்தாங்க, சொர்க்கத்தில் வெளியேற்றப்படலாமா, இது மாதிரி